ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் மோடி ஒரு அரசியல் நிகழ்வுல பாரத பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நரேந்திர மோடி பங்கேற்பது இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டு மண்ணில். ஏற்கனவே ஒரு அரசு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்னை வருகை தந்திருக்கிறார். அதே போல சென்னை வெள்ளம் பாதித்த போது வருகை தந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்று பாரதிய ஜனதாவுடைய ராலியில பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் பங்கேற்றார். அதற்கு முன்னதாக இஎஸ்ஐ மருத்துவமனையை துவக்கி வைத்தார், மாநில அரசுக்கு ஒப்படைத்தார். இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் ஆற்றப் போகக்கூடிய உரையை சார்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவின. பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் சொன்னார், அவருடைய இந்த ராலி, இந்த ஒரு பொதுக்கூட்டமானது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தமிழ்நாட்டு அரசியலில் அமையும். இன்னும் சில நாட்களில், இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில இது சார்ந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ்நாடு அரசியல் சார்ந்து தன்னுடைய பார்வைகளை வெளிப்படுத்துவார், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்ப்பு நிலவி இருந்தது. தன்னுடைய உரையில பல்வேறு விஷயங்களை நரேந்திர மோடி கையாண்டார். தன்னுடைய அரசு செய்திருக்கக்கூடிய பல சாதனைகளை பட்டியலிட்டார். ஜன்தன் யோஜனாவிலிருந்து பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டார். பிரதான எதிர்க்கட்சிகளை, காங்கிரஸ் கட்சியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டினார். பாரதிய ஜனதா கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சி அல்ல, அப்படிப்பட்ட ஒரு எண்ணமானது, ஒரு பிம்பமானது கட்டமைக்கப்படுகிறது என்று அதற்கு மறுப்பு தெரிவித்தார். தமிழ்நாடு அரசியல் சார்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவார். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணியை அமைக்கப் போகின்றோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நரேந்திர மோடி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது குறித்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் முக்கியமான தமிழ்நாடு விஷயங்கள் சார்ந்து, தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான பிரச்சனைகள் சார்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்கள் எதையும் பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய அரசுடைய பல சாதனைகளை விளக்கி இருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் நரேந்திர மோடியுடைய இந்த ஒரு அலை இருக்குமா, தொடருமா, எதிரொலிக்குமா, பல கேள்விகள் எழுகின்றன. மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. அவருடைய உரை சார்ந்து விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் திரு ஷேக் தாவூத், அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர், அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்கள். இன்று ஒரு தேசிய பத்திரிகைக்கு அளித்திருந்த பேட்டியில ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், அதிமுக திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து பேசுவார் அப்படின்னு திரு பெருமாள் மணி நம்பிக்கை தெரிவித்திருந்தார். அந்த நம்பிக்கை பொய்த்து போனது என்றே நாம் புரிந்து கொள்வோம். அதே போல திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர், செய்தி தொடர்பாளர், சட்டத்துறை இணை செயலாளர். மற்றும் நம்முடைய இணைகிறார் கோவையிலிருந்து பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர், மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள். முதல் கேள்வி திரு பெருமாள் மணி அவர்களுக்கு தான். இன்னைக்கு ஒரு தேசிய பத்திரிகையில ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் விமர்சனங்களை செய்வார். திமுக அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வார். பீகார் தேர்தல் போல மாநில கட்சிகளை சார்ந்த விமர்சனங்கள் இருக்கும் அப்படின்னு எண்ணத்தை வெளிப்படுத்தினீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் பலரிடமும் இருந்தது. ஏன்னா பாஜக தன்னை திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அணியாகத்தான் கட்டமைக்க விரும்புகிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு பாஜகவுடைய பல முயற்சிகள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான எந்த விஷயத்திலையும் அவர் கருத்தே தெரிவிக்கவில்லை. கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ், முக்கியமான பிரச்சனைகள் எதையும் சொல்லல. தன்னுடைய அரசு சார்ந்த சாதனைகளை கூட தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா அவர் எதையுமே ஸ்பெசிபிக்கா சொல்லல. இது எதை உணர்த்துவதா கருதுறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இந்த பேச்சு மிக மிக ஆச்சரியமா இருக்கு. என்ன காரணம்னா, அந்த நிகழ்ச்சியை பார்த்த போது கூட நான் என்ன நினைத்தேன் அப்படின்னா, திரு ஹெச் ராஜா அவர்கள் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் பேசுகிற பொழுது திராவிட இயக்கங்களை கொஞ்சம் உரசினார். அடுத்து தமிழக பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் தமிழிசை அவர்கள் காவி கொடி பறக்கும் என்கிற அளவிற்கெல்லாம் கூட சரி களத்தை தயார் செய்கிறார்கள், அடுத்து மோடி இப்படித்தான் பேச போகிறார் என்று எதிர்பார்த்த பொழுது, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் ஹவேரி என்கிற ஒரு ஊர் துங்கபத்ராக்கு அந்தப்புறம் அந்த கரையில் இருக்கிறது, நேரடியாக மோடி அவர்களுடைய உரையை கேட்பதற்காக போயிருந்தேன். அங்கே ஆரம்பித்து தொடர்ந்து மோடியினுடைய உரைகளை பின்பற்றி வருகிற பொழுது இந்த உரை, நீங்க இந்த உரை கோவையிலே இருக்க வேணாங்க, அந்த நேரலை கோவையில் இருந்துன்றதை எடுத்துட்டு லண்டன்ல இருந்து அப்படின்னு போட்டீங்கன்னாலும் அதுக்கு பொருத்தமா இருக்கும், நாக்பூர்ல இருந்து போட்டீங்கன்னாலும் பொருத்தமா இருக்கும். நன்றி. இந்த ரெண்டு தான் தமிழ்நாட்டில் அந்த உரை பேசப்பட்டதற்கான உண்மையிலேயே
என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை போன்றோர் கருதியது இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில கலந்துக்கிறார், அதுவும் முதன்முறையா ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில கலந்துக்கிறார் அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுக்குன்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், இதற்கு தன்னுடைய பார்வைகளை வெளிப்படுத்துவார், பதில்களை சொல்லுவார், விமர்சனங்களை எதிர்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதை அவர் தவிர்த்திருக்கிறதுக்கான என்ன காரணம் இருக்கும்? நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேங்க. பீகார் தேர்தல் வரைக்கும் மோடி அவர்கள் அவர் பதவிக்கு வந்த நாளிலிருந்து பீகார் தேர்தல் வரைக்கும் மோடி அவர்கள் வளர்ச்சி பற்றி மட்டுமே தான் பேசிக் கொண்டிருப்பார். யாரையும் விமர்சித்தது, நீங்கள் எங்கேயும் யாரையும் விமர்சித்து நீங்கள் ஒரு வரி கூட மோடி பெரிய கூட்டங்களில் பேசியதாக பதிவே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு தலைவர் தன்னை அப்படி அவர் தொடர்ந்து வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று பேசியதனுடைய விளைவுதான் ஒரு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்க முடியும். எது வரைக்கும் சொல்றீங்க? பீகார் தேர்தல் வரைக்கும். அதற்கு முன்பு ஒரு முக்கியமான அரசியல் தேர்தல் களம் வரல. அவர்லாம் கலந்துகிட்டது அரசு நிகழ்ச்சிகள். இன்னைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனை நிகழ்ச்சியில அவர் அரசியல் பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா பாஜகவுடைய கூட்டத்துல ஒரு அரசியல் கருத்து, ஒரு பாசிட்டிவான நெகட்டிவான கருத்துக்கள் கூட வேண்டாம், தன்னுடைய பாசிட்டிவான கருத்துக்கள் கூட தமிழ்நாடு வைப்பார் அப்படின்னு. என்னன்னா பீகார்ல மட்டும்தான் முதன்முறையா மோடி அமித்ஷா இந்த இணை முதன்முறையாக விமர்சனம், அஃபென்சிவ் என்கிற அந்த மோடுக்கு இவங்க போறாங்க. கடுமையாக லாலுவையும் நிதிஷையும் தாக்கி பேசுகிறார்கள். டிஎன்ஏலயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட உரைகளை எடுக்கிறார்கள். அப்போ பீகார் முடிவுக்கு பிறகு அதற்கு பிறகு இந்த 5 மாநிலங்கள் வருகிறது. இதற்கு முந்தைய சம்பவமா நான் என்ன பாக்குறேன்னா, கோழிக்கோட்ல அந்த ஒரு சிபிஎம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு சிபிஎம்ல இருந்து பிரிந்து போன ஒருவருடைய ஒரு தனி கட்சி ஆர்எஸ்எம் என்ற தனி அமைப்பை ஆரம்பிக்கிறார். அவருடைய படுகொலை மறு ஆய்வு செய்யப்படும் என்று, மறு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று பிஜேபி கோருகிறது. அவருடைய மனைவி பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறார். ஆனால் அங்கே கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு செய்தியாக்குகிறார்கள். பிறகு தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது இந்த அமைதி இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற ஒரு அமைதி என்பது ஒருவேளை புயலுக்கு முந்தைய அமைதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ என்றுதான் நான் மதிப்பிடுகிறேன். ஒரு அதிரடியான திட்டம் இருக்கும், ஆனா ஒரு சிறிய சமிஞ்ஞை. ஏன்னா முதல் கூட்டம், அதுல அரசியல் சார்ந்த முக்கியமான கருத்துக்கள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் துளியும் அரசியல் ரீதியா வெளிப்படல அப்படிங்கும்போது இட் ரைசஸ் क्वेश्चंस. ஏன் இவ்வளவு காஷியஸா இருக்கணும்? நீங்க திமுக விமர்சிக்க வேண்டாம், அதிமுக விமர்சிக்க வேண்டாம், இந்த அரசை விமர்சிக்க வேண்டாம். தன்னுடைய அரசு சார்ந்த சாதனைகளை கூட தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா செஞ்ச விஷயங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ஹைலைட் பண்றார், பொன் ராதாகிருஷ்ணன் ஹைலைட் பண்றார். புயல் போது சென்னைக்கு வந்தார் அப்படின்னு. நரேந்திர மோடியோடைய இந்த ஒரு வங்கி திட்டத்தினால தான் அந்த 5000 ரூபாய் போச்சு, தமிழ்நாடு அரசு உணரணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க. காவல்துறையை தாக்கி பேசுறாங்க. அந்த அளவுக்கு வேண்டாம், அட்லீஸ்ட் பாசிட்டிவான ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தேன், தமிழ்நாடுக்கு இந்த விஷயம் செஞ்சிருக்கேன். why there was no தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ரீமார்க்? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது பொதுவாகவே மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிற பொழுது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல்களில் அவர்கள் மிக கவனமாக சில காய் நகர்த்தல்களை செய்வார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இங்கே ஒரு பெரிய பெரும்பான்மையோடு, அது என்டிஏ கவர்மெண்ட் என்றாலுமே கூட, நான் திரைமறைவில் சில காய் நகர்த்தல்கள் நடக்குமோ, ஏனென்றால் 2 முன்னேற்ற கழகங்களையும் இதுவரைக்கும் எந்த சிறிய கட்சிகளும் நெருங்கவே இல்லை. ஒரு சில கட்சிகளை தவிர ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் நெருங்கவே இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது திரைமறைவில் சில விஷயங்களை பண்ணிவிட்டு பிறகு மக்களிடம் பேச வரலாம், ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு பேச வரலாம் என்கிற அளவில் அவர் ஒரு முயற்சியை செய்கிறாரோ என்று நான் காஷியஸா எந்த முடிவும் எடுக்காம யாரையும் தாக்கிட வேண்டாம், யாரையும் தாக்காம இருந்துட வேண்டாம், குறிப்பிடவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை காஷியஸா எடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க கருதுறீங்க. எந்த அளவுக்கு அது பயனளிக்குங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய மாநில தலைவர் இந்த தருணத்தில் திரு ராகவன் அவர்கள்ட்ட என்னுடைய கேள்வியை முன்வைப்பதற்கு முன்பாக திரு கோபண்ணா அவர்களை வரவேற்கின்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா அவர்களும் விவாதத்தில் நம்முடைய இணைகிறார். திரு ராகவன், இது ஒரு திருப்பு முனை கூட்டமாக அமையும், தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும். திமுக அதிமுகவுக்கு மாற்றான அரசியலை பாஜக கொண்டு வருகிறது, ஒரு மாற்றத்தை பாஜகவால தான் தர முடியும் அப்படின்னு இந்த ஸ்ருதியில உங்களுடைய மாநில தலைவர், உங்களுடைய மற்ற தலைவர்கள் பேச, அதற்கு முற்றிலும் வேறான ஒரு ஸ்ருதியில பிரதமர் தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்த எந்த விஷயத்தையுமே தொடாமலே பேசியிருப்பது என்ன இதுல திருப்பு முனைக்கான அம்சம் இருந்ததுங்கிற கேள்வி எழுப்பது. திரு ஹரி, முதல்ல நீங்க குறிப்பிடும் பொழுது சொன்னீங்க, முதல் முறையாக பிரதமராக பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழகத்துக்கு பிரதமர் வந்திருக்கிறார்.
பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக, அதற்கு முன்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலே வரும்பொழுது நாங்கள் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோம். இந்த ஆட்சி வளர்ச்சிக்கான பல திட்டங்களை வைத்திருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று மக்களிடம் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். இப்ப பிரதமராக முதல் முறையாக தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனால தன்னுடைய வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு தன்னுடைய புரோகிரஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க வந்திருக்கிறார், கொடுத்தார். தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன அவருடைய பேச்சுக்கள் அத்தனையுமே முழுமையா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டிற்காக இந்த கடந்த 1.5 ஆண்டு காலமான ஆட்சி என்ன செய்தது என்று பற்றி விளக்கமாக குறிப்பிட்டார். பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, அது போன்ற இங்க எங்களுடைய கட்சியை பற்றி தலித் சமுதாயத்திற்கு மத்தியிலே அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள், அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இவளையெல்லாம் சொல்வது எங்களுடைய சாதனைகளை பற்றி சொல்வது என்பது கேரளால பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா நிறைய கோரிக்கைகள் இருக்கு, நிறைய அவர் செஞ்சதும் இருக்கு, செய்யாததும் இருக்கு. அதையெல்லாம் ஏன் அட்ரஸ் பண்ணலங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. செஞ்சதையாவது சொல்லிருக்கலாம், இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. இல்ல மிஸ்டர் ஹரி, இந்த ஜன்தன் திட்டமோ இல்ல தலித்துகள் குறித்த விஷயமோ, அகில இந்திய விஷயங்கள், அரசியல் விமர்சகர்கள் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு நிமிஷம், நீங்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிரதமர் இங்கே வந்து எல்லாரையும் திட்டிட்டு போகணும், அப்படி இல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் குறை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். பிரதமர் அப்படி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற மாநில தலைவர் திட்டுறாங்களா, சும்மா பொழுது போகாம திட்டுறாங்களா? நீங்க பிரைம் இப்போ நீங்க இந்த பேச்சு நானும் கூட இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீங்க குறிப்பிட்டது போல மாநில தலைவர் தமிழக அரசியல், அதனுடைய இந்த ஆட்சி, அதை பற்றி விமர்சனம் செய்தார். அதே போல திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், திரு ஹெச் ராஜா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒன்றுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இதை பத்தி கருத்து தெரிவிக்கலங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு தொனியில ஹெச் ராஜா தமிழ் பேசுறாங்க. பிரதமர் முதல் முறையாக தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசை மிக கடுமையா தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிக்கிறாங்களோ, மதுவிலக்கு பற்றி எதுவுமே பேசல. மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு உடனே தேவைன்னு வலியுறுத்துறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அதை பற்றி பிரதமர் பேசல. தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா மீன ஒரு விஷயம், காவிரி விஷயம் என இந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. இதே மண்ணில இதே பிரச்சனைகளை பேசியவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மிஸ்டர் ஹரி, அப்படி கிடையாது. விவசாயிகளை பத்தி பேசும்பொழுது, விவசாயிகளுக்காக இந்த அரசாங்கம் செய்த சாதனைகளை சொல்லும் பொழுது, அது இந்த நாட்டு மக்கள் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடும் சேர்ந்துதான். இங்க விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய அரசு தீர்வு காட்டிருக்கிறதுங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஸ்பெசிபிக்கா அந்த விலை நிர்ணயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு பாஜகவும் எழுப்பி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் சொல்றதை கேட்டுக்கோங்க. பிரதமர் தேர்தலுக்காக பல முறை வர போறார் தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு எதெல்லாம் அவர் வாயிலிருந்து எப்படியெல்லாம் விமர்சனங்கள் வர வேண்டும், தமிழக அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றதெல்லாம் அவர் அப்போ வந்து கண்டிப்பா சொல்லுவார். தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்காக பிரதமர் வரும்பொழுது அதெல்லாம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த தேர்தலில் அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறேன், இந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறேன்னு மக்கள் கிட்ட சொல்றார். இதுல என்ன தப்பு இருக்கு? அதனால இது நாட்டு மக்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்ததுதான், இது தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்தது தானே இந்தியா. அதனால உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இதையெல்லாம் நிறைவேற்றிருக்கிறேன் என்று சொல்லிருக்கிறார். அதுல தவறா நான் நினைக்கல, பாசிட்டிவான விஷயம் தானே. என்ன தவறு திரு கோபண்ணா, தன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அகில இந்திய அளவுல தான் செய்த விஷயங்களை அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். இங்க பேசினா பிரதமர் அரசியல் பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனம், நாம் எதையெல்லாம் சற்று நேரத்துக்கு முன்பாக பேசினோமோ அவர் பேசியிருந்தால் அரசியல் செய்யறார் பிரதமர் அப்படிங்கிற விமர்சனம் இயல்பா எழுந்திருக்கிறதும். இப்போ தன்னுடைய கட்சி கூட்டத்தில் கூட தன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மட்டுமே வைத்திருக்கிறார். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் என்கிறது பாஜக. இல்ல, பொதுவா இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சி வந்து 18 மாதங்கள் ஆன பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றினாரா என்று மனசாட்சியோடு இந்த பிரதமர் சிந்திக்க வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தவர்கள், விவசாயிகளுக்கு வந்து உரிய, அதாவது அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உரிய விலை கொடுப்போம், சூரிய ஒளி மின்சாரம் என்பது 2022 100 கிகாவாட் நாங்கள் உற்பத்தி செய்வோம்,
அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்போம், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் போல ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாக்குவோம் என்று சொல்லி பல வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஜன்தன் யோஜனாவை பத்தி பேசுறாங்க. நான் கேட்கிறேன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில 24 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு. இவங்க வந்ததும் ஒரு 16 கோடி 17 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில ஒரு எல்பிஜி கனெக்ஷன் வச்சுக்கணும்னா வங்கி கணக்கு அவசியம் கிடையாது, ஆதார் அட்டை அவசியம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் அவசியமாக்கப்பட்ட பிறகு வங்கி கணக்குகள் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. இது ஒரு சாதனையாக ஒரு அரசு சொல்லுகிறது என்று சொன்னால் இதை விட ஒரு கேலி கூத்து எதுவும் இருக்க முடியாது. ஆக இந்த ஜன்தன் யோஜனா எந்த கூட்டத்திலுமே பிரதமர் ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு தொடங்கி வைத்தால் எல்லாரும் வீட்லயும் என்ன வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துடுமா? இல்லங்க, நான் கேட்கிறேன். அதுல 55% வங்கி கணக்குல பணம் இருக்கு, 45% வங்கி கணக்குல ஜீரோ பேலன்ஸ் இருக்கு. 45% வங்கி கணக்குல ஜீரோ பேலன்ஸோட இருக்கு. இது ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன். நான் பேசுறேன், அதாவது ஒரு ஆண்டுக்கு சொல்லுங்க. இல்ல, இது பினான்சியல் இன்க்ளூஷன்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம், நீங்களும் உணர்வீங்க. இதற்காக சென்ற காங்கிரஸ் அரசும் வங்கிகளை நாங்கள் தேசியமயமாக்கப்பட்ட போது அன்றைக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக ஜனார்தன் பூஜாரி இருந்த போது ஒவ்வொரு வங்கியிலும் ஆயிரக்கணக்கான சாதாரண சிறு அதாவது வணிகம் செய்து வந்த சிறு கடை வைத்து பிழைத்தவர்கள் எல்லாம் எல்லாரும் போய் வங்கியில கடன் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் வாங்க முடியாது, இந்த ஆட்சியில வாங்க முடியாது. வங்கி கணக்கு தொடங்குவது என்பது சில அடிப்படை கடமையாக்கப்பட்ட பிறகு வங்கி கணக்கு அதிகமா தொடங்குறாங்க. அதே போல எல்பிஜி கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி இருக்கு. அதெல்லாம் இந்த ஆதார் அட்டை வந்த பிறகு நீக்கப்பட்டது. ஆதார் அட்டை, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்லாம் காங்கிரஸ் ஆட்சியுடைய சாதனைகள். இதையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது கடுமையாக எதிர்த்த பாஜக இன்றைக்கு அந்த திட்டத்தை இவர்கள் ஆட்சிக்கு நிறைவேற்றுகிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல பல திட்டங்களை நீங்கள் பார்க்கிற போது இவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு அரசியலை பேசாமல் தேசிய அரசியலை சாதனைகளை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு என்று அவர்களிடம் எந்த ஒரு பார்வை கிடையாது. ஒரு அரசியல் பார்வை இருக்கிறதா இங்கே இருக்கிற பாஜகவுக்கு? அவர்கள் அதிமுகவை எதிர்க்கிறார்களா, திமுகவை எதிர்க்கிறார்களா? யாரை இவர்கள் எதிர்க்கிறார்கள்? இவர்களுக்கு நண்பன் யார், எதிரி யார் என்ற கேள்வியை இவர்களாலே அடையாளம் காட்ட முடியாத நிலையில் தமிழ்நாட்டிலே இவர்கள் கால் ஊன்ற முடியாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. இதுல திரு கோபன் எழுப்பக்கூடிய விஷயம் எடுத்துட்டு போறேன். திரு கோபன் அவர் கேட்கக்கூடிய கேள்வி தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் பார்வை என்ன அப்படிங்கிற கேள்வி எழும். அது நீங்க தெளிவுபடுத்தாதது பல கேள்விகளை எழுப்பத்தானே செய்து. தட்ஸ் a very important question. திரு ஹரி, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லுவதற்கு காங்கிரசுக்கு என்ன, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். ரொம்பலாம் போய் பார்க்க வேண்டாம். 2014 உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. மக்கள் உங்களை கிட்ட கூட சேர்க்கல. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். ஆனா நீங்க சொல்றது போல தமிழகத்தினுடைய அரசியலை பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். நாம இப்ப சொன்ன அத்தனை திட்டங்களும் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய சாதனை மூலமாகத்தான் 14 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் பேங்க்ல போயிருக்கு சார், நேரடியா அவங்க கையில போயிருக்கு. இத்தனைக்கு இல்லைன்னா எவ்வளவு ஊழல், எவ்வளவு அந்த சாமானிய மக்களுக்கு, ஏழை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் அரசு அறிவித்தது என்று சொன்னால் எவ்வளவு போய் சேர்ந்திருக்கும் கடந்த காலங்கள்ல. இது தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்த சாதனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப ராகவன் சொல்லுகிற அல்லது தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் பேசுகிற ஒரு சில விஷயங்களையாவது, இப்போ நீங்க ஒரு தலைவர் வராருங்க, ஒரு பிரதமர் வராரு, தமிழ்நாடு யூனிட் இருந்து ஒரு எதை பேசுறதுன்னு ஒரு சின்ன ரிப்போர்ட் கூடவா கேட்க மாட்டாங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 14 லட்சம் இது நாங்க போய் சேர்த்தது கேட்டிருக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க நரேந்திர மோடி திமுக இல்ல அதான் சொல்ல வரேன். நீங்களும் அதே ஆர்டிக்கல்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நாங்க மத்திய அரசாங்கத்துடைய சாதனைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு உரையா தான் இருக்குன்னு பிரியம் பண்றாங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனா தமிழிசை அவங்களோட உரையை எப்படி ஆரம்பிச்சாங்க? காவி கொடி பறக்கும் கோட்டையில, காவி கொடை இங்க கொடி பறக்கும், இந்த தெரு செங்கோட்டையில ஜார்ஜ் கோட்டையில கொடி பறக்கும், இந்த தெரு வழியாதான்
இந்த ஊர்வலம் பிள்ளையார் வழிபாட உள்ள எழுக்கிறாங்க. இந்த ஊர்வலம் போக வேண்டும் என்று சொல்லுகிற அடக்குமுறைக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. நான் அந்த பேட்டியை நான் எடுத்துக்கிறேங்க. பாஜக வந்தாலோ காங்கிரஸ் வந்தாலோ தௌஹீத் ஜமாதே ஆட்சிக்கு வந்தாலோ பறக்க வேண்டியது பச்சை கொடி தேசிய கொடிதான். ஆனால் இன்றைக்கு நண்பர் ராகவன் சாதனைகள் என்று இப்போது பட்டியலிடுகிற இந்த விஷயத்தில் ஒன்றை கூட பட்டியலிடாமல் பிரதமர் அமைதியாக போனது ஏன்? இப்ப நீங்க இதே பேச்ச மன்மோகன் சிங் வந்து பேசிட்டு போறாருன்னு வைங்க. இவ்வளவு பெரிய ஸ்பீச்ல தன்னுடைய சாதனைகள் முழுக்க முழுக்க சொன்னார் பிரைம் மினிஸ்டர். தமிழ்நாடு பத்தி ஒரு வரி இல்லீங்களா ராகவன்? நீங்க அதை எப்படி திமுக பார்க்குது நான் கேட்க வரேன். சார் ஜன்தன் ஏங்க நீங்க பாருங்க, திரு பெருமாள் மணியின் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு தனி இந்தியா தனின்னு நீங்க பேசிட்டு இருப்பீங்க. இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதத்துல இந்த சாதனைகளை செய்திருப்பதாக நாங்க சொல்றோம். ஒரே தமிழ்நாடு தனி நீங்க பேசுறீங்கன்னா நாங்க என்ன சொல்ல முடியும்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவுபடுத்தினேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தமிழக தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு போறாருன்னு வைங்க, அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனையில ஒண்ணு பேசுவார். பொதுவாக அரசியல் உரையாடலுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. ஒரு தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது தமிழக பிரச்சனையை பேசுவார். ஒரு தமிழக தலைவர் ஒரு மாவட்டத்திற்கு போகிறது, அந்த மாவட்ட பிரச்சனையை பேசுவார். இப்படி எதையுமே பேசாமல் இப்படி ஒரு மௌனத்தை, இந்த மௌனத்தை கடைபிடித்த மரபு திருச்சியில பேசும்போதோ இல்லாட்டி சென்னையில தேர்தல் போது வந்த போதோ அவர் பேசிய உரைகளை கேட்டு பாருங்க. தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா மீனவர் விவகாரம், சொல்லிட்டேன். Thiru Hari, Prime Minister is visiting Tamil Nadu for her first time after becoming Prime Minister. பிரதமர் இந்த நாட்டு மக்களுக்கு தமிழக மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தோம். சொல்லக்கூடாதா? அதை வந்து நாங்க சொல்லிட்டு போனோம், வாக்குகளை கேட்டோம். நீங்களும் கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகளை வழங்கி முதன்முறை அல்ல, ஒரு அரசியல் நிகழ்வுல கலந்து கொள்வது இதுதான் முதன்முறை அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியுடைய மேடையில இருந்து எங்களுடைய தேர்தலை பற்றி பேசுறோம், வாக்குறுதிகளை சொன்னோம். இப்பதான் முதல் முறையா பாரதிய ஜனதா கட்சியுடைய மேடை, அந்த மேடையில பேசுறாரு. நான் இது உங்ககிட்ட சொல்லிட்டு போனா இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஓகே, நீங்க வந்து பிஜேபி பிரைம் மினிஸ்டர் திமுக திட்டினா, அண்ணா திமுக திட்டினா எல்லாரும் நீங்க எதிர்பார்த்தா திமுக திட்டுங்க அதிமுக திட்டுங்கன்னு இல்ல. இந்த இஷ்யூஸ்ல உங்களுடைய பார்வை என்ன? இதுல உங்களுடைய அணுகுமுறை என்ன? உங்களுடைய மாநில தலைவர் சொல்வது போல, உங்களுடைய தேசிய செயலாளர் சொல்வது போல, நீங்கள் சொல்வது போல அந்த பார்வையா, எந்த பார்வை தேசிய தலைமைக்குங்கிறதான் கேள்வி. கமிங் பேக் டு யூ, திரு கண்ணதாசன் எப்படி பார்க்கறீங்க? இதே தமிழ்நாட்டில் பல மேடைகளை திமுக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார், கரப்ஷன் உள்ளிட்ட விஷயங்களை எழுப்பியிருக்கிறார். இன்னைக்கு திமுக அதிமுக எந்த ரெஃபரன்ஸும் இல்ல, தன்னுடைய சாதனைகளை மட்டுமே பட்டியலிட்டிருக்கிறார். அது ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸா பார்க்கிறீங்களா? உங்களுடைய பார்வைகள் முதல்ல. அதாவது எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் சில பிஜேபி நண்பர்கள்லாம் கூட 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, 2ஆம் தேதி வரும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்புகள் உருவாக்குனாங்க. இது இப்படி எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்த பொழுது இங்க பிரதமர் வந்து இப்படி ஒரு அரசியல் இல்லாதவர்கள், அவங்க அரசியல் நிகழ்வு, அந்த அரசியல் நிகழ்வில் இந்த தமிழகத்தை ஒட்டிய எந்த ஒரு அரசியல் பேச்சுகளில் உரையாடல் இல்லாது அது எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றமாக தான் தெரிந்தது. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் வந்து தமிழகத்துல வந்து இந்தியா உட்பட பொதுவா பேசணும் தான் சொன்னாரு. மரியாதை ராவன் கூட தமிழகத்தை உள்ளடக்கி தான் பேசணும் தான் சொன்னார். தமிழகத்துல கரும்புக்கு வந்து விலை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 2011 போராடினவங்க இப்பொழுதும் கரும்பு விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டு. அதே போல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல 2123 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த பொறுப்பை ஏத்துக்குவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா விவசாயிகள் தான் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, ஆக இப்படி இந்த மாநிலத்தில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் கூட ஆராயாமல் சாதனைகள் செய்துவிட்டேன் என்று சொல்வது வந்து சற்று ஏமாற்றம் அளிக்கிறது. உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்குதா, நிம்மதி அளிக்குதா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த நரேந்திர மோடியோட உரையை எப்படி பார்க்கிறீங்க திருச்சி? மொத்தத்தில் ஒரு பாரத பிரதமராக அவருடைய செயல்பாடுகள் வந்து அவர் செய்தது அந்த 1.5 வருஷத்து அந்த 18 மாச ஆட்சி காலத்துல அவருடைய நிகழ்வுகளை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், என்னென்னது செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறது தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அவர் இதுக்கு மேலேயும் நாங்க முன்னேற்றமா கொண்டு போறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே சரியான திட்டங்கள் தான். அவருடைய செயல்பாடுகளும் சரியா தான் இருக்கு. அவர் சரியா பேசிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோன்றது. அதுல இந்த ஒன்னும் மாற்று கருத்தாக எனக்கு தோணல. என்ன அதனால எனக்கு வந்து அது வந்து ஒரு இதாக அது தெரியல. அதே நேரத்தில் அவங்க கட்சியை சார்ந்த இங்க
தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க சில கருத்துக்களை சொல்றாங்க. அது வந்து ஜாதிய கட்சியாக பேசுற மாதிரி அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போதும் சரி, மற்றவங்க பேசும்போதும் அது ஒரு பிஜேபி என்பது பிரதமரை பொறுத்தவரை எல்லாரையும் உள்ளடக்கிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எல்லாருக்கும் நான் பிரதமராக இருக்கேன், எல்லாருக்கும் எல்லாம் செய்வேங்கிறத தெளிவா பேசுறாரு. அவருடைய தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் சரியில்லை, அவருடைய பேச்சு வந்து சரியாக இருக்கு. அவர் இந்திய பிரதமராக இந்தியாவில் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கார்கள் என்பதை உணர்ந்து பேசுவதாக நான் தமிழ் சமூகமும் பிரத்யேகமான தமிழகத்துக்குன்னு பிரத்யேகமான விஷயங்கள் இருக்கிறது, கோரிக்கைகள் இருக்கிறது. காவிரியோ, முல்லை பெரியாரோ, இலங்கை பிரச்சனையோ, இல்லாட்டி மீனவர் பிரச்சனையோ, அதெல்லாம் தமிழிசையோ பொன் ராதாகிருஷ்ணனோ டச் பண்றாங்க. பிரதமர் என்ன சொல்ல போகிறார்? இதுதான் இந்த ஒரு நிகழ்வுடைய ஹைலைட்டே. பிரதமர் முதன்முறையா ஒரு அரசியல் நிகழ்வுல கலந்துக்கிறார் அப்படிங்கும்போது அதுல வந்து திமுக அதிமுக விமர்சனம் இன்னொரு பக்கம், அதுல அரசுடைய பார்வை என்ன, பிரதமருடைய பார்வை என்ன, அதை வெளிப்படுத்தாது. இந்த மண் சார்ந்த பிரச்சனைகள்ல தன்னுடைய பார்வைகளை வெளிப்படுத்தணுங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப இயல்பானதும் நியாயமானதும் தானே. இல்ல, அவர் வந்து அது அவருடைய இயல்பான செயல்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுல அவர் தெளிவாக இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து அவருடைய பிரதமராக, இந்தியாவுடைய பிரதமராக எல்லா மக்களையும் அனுசரிக்கக்கூடியவராக அவருடைய ஸ்பீச் இருந்திருக்கு. யாரு கேட்டாலும் குறை சொல்லாத அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்திருக்கு. ஆனால் கட்சியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஜாதி கட்சியாக பேசி தன்னை அதாவது வந்து மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி பிரதமரை பொறுத்தவரையும் அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய பிரதமரா இருக்காரு. அதுல எந்த மாற்ற கருத்தை நீங்க தமிழ்நாடு பாஜக தலைமை வந்து பிரிக்க பாக்குது, சரியா இருக்காரு, அவர் வந்து பிரதமராக இருக்காரு. ரைட். இந்த இன்டர்பிரேஷனை மக்கள்கிட்ட விட்டுரும். மீண்டும் அது ஏன் இன்னும் இது சார்ந்த கேள்விகள் நிறைய எழுது. முதன்முறையாக ஒரு அரசியல் நிகழ்வில் தமிழ்நாட்டில் பங்கேற்றிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது ஒரு திருப்புமுனை நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு தமிழக பாஜக தலைமை சொல்ல, அவருடைய உரையில தமிழ்நாடு சார்ந்த விடயங்கள் இல்லை அப்படிங்கிறது பொதுவான அப்சர்வேஷனாக இருக்கிறது. மிக கடுமையாக காங்கிரஸை சாடியிருக்கிறார், எதிர்க்கட்சிகளை மத்தியில முக்கிய பங்காற்றக்கூடிய எதிர்க்கட்சிகளை சாடியிருக்கிறார். இதுவும் பல கேள்விகளை எழுப்புகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்குமா மோடி அலை விவாதித்து வருகின்றோம். நான் திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நரேந்திர மோடி தன்னுடைய உரையில மையமாக ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயம், பல மசோதாக்களை வரவிடாமல், நிறைவேற்ற விடாமல், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கூட வெவ்வேறு காரணங்களை சொல்லி காங்கிரஸ் கட்சி முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறது அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருக்கிறார். பல முக்கிய மசோதாக்கள் ராஜ்யசபால நிறைவேறாது தொடர்ந்து கவலை அளிக்கிறது இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யல. பொதுவாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா மக்களவையில மிருகபல மெஜாரிட்டியோடு பாஜக இருக்கிறது. மாநிலங்களவையிலே அதற்கு மெஜாரிட்டி இல்லையே தவிர மக்களவையிலே அதற்கு பெரும்பான்மை இருக்கிறது. ஆனால் சில பிரச்சனைகளிலே நாங்கள் சில எங்களுடைய பரிந்துரைகளை முன்வைக்கிறோம். அதை இந்த பாஜக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனாலே ஒரு கருத்தொற்றுமையை பாஜகவால் உருவாக்க முடியல. இன்றைக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ல ஒரு கருத்தொற்றுமை 3 விஷயங்களிலே வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடை களைவதற்கு மத்திய பாஜக அரசு அதனுடைய அமைச்சர்கள் எடுத்த முயற்சி அந்த கருத்தொற்றுமையை உருவாக்கல. அவர்கள் காங்கிரசினுடைய அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் 24 மணி நேரத்தில் அந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸ் தயார் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். அதே போல லேபர் ரிஃபார்ம்ஸ் உள்ளிட்ட மசோதாக்கள் இன் பிரின்சிபல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாத விஷயம் இல்ல. ஆனா சின்ன நுணுக்கங்களை சுட்டி காட்டி நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நில லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் அது கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் நிறைவேற்றிய அந்த சட்டம் பாஜக ஆதரவோடு தான் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றியது. அன்று நாடாளுமன்றத்தில் ஆதரித்தவர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவசர சட்டம் கொண்டு வரும்போது அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். தயவு செய்து கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையும் பாருங்கள், பாஜக எத்தகைய போக்கை கையாண்டது என்று பாருங்கள். நாங்களும் இந்த 1.5 ஆண்டு காலமாக ஆட்சி மாறி இருக்கு. பெரும்பாலும் நாங்கள் இந்த ஆட்சியோடு ஒத்துப்போகத்தான் விரும்புகிறோம். நாடாளுமன்றத்தை முடக்குவது காங்கிரஸ் கட்சியின் நோக்கமல்ல. விவாதத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். விவாதத்தின் மூலமாக பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறோம். குறிப்பா இந்த கரும்பு விவசாயிகள் பிரச்சனையில கிட்டத்தட்ட 21,000 கோடி விவசாயிகளுக்கு மறந்துடுறீங்க. அதான் பிரச்சனை. லலித் கேட் சுஷ்மா ஸ்வராஜ் பதவியில சொல்லிட்டு அப்படியெல்லாம் நாங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்ப்பது
இல்ல அதெல்லாம் தவறான குற்றச்சாட்டு. நாங்கள் நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையிலே விவாதத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் பாஜக தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க உங்களுடைய போக்கு என்பது ஒரு சிங்கிள் இஷ்யூ வச்சுக்கிட்டு, அதாவது எதையுமே அதுக்கு முந்தின கூட்டத்தொடர் லலித் கேட் சுஷ்மா ஸ்வராஜ் தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க பதவி விலகணும், அதுக்காக ஒரு கூட்டத்தொடர் முழுவதும் மத்த எதுவுமே பேசாம போச்சு. அவங்க பதவி நாங்கள் ரொம்ப பரிசுத்தமானவர்கள். நரேந்திர மோடி ஆட்சி பரிசுத்தமான ஆட்சி, எந்த தவறையும் செய்யவில்லை என்று சொல்லுகிற போது நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லணும். ஊழல் குற்றச்சாட்டுகள் அதுக்கு குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் குறைந்தபட்சம் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ராகுல் சோனியா மேல வழக்குக்காக பாராளுமன்றம் முடக்கும், இப்படி ஒரு இஷ்யூ இல்லாட்டி ஒவ்வொரு கூட்டத்தில் ஒரு சில இஷ்யூஸ் வச்சு நான் சொல்லுகிறேன், நேஷனல் ஹெரால்டுக்காக நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கவில்லை. நேஷனல் ஹெரால்டு வழக்கை நாங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது காங்கிரசின் சொத்து, அதை காப்பாற்றுவதற்கு எப்படி என்று எங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்திலே நாங்கள் அதை சந்திப்போம். ஆனால் நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பவில்லை என்று பல முறை சொல்லியும் மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை, அந்த குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இல்லங்க நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்சம் என்ன பேச விடுங்க, என்ன பேச விட்டாதான் நான் என் கருத்தை சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர் பேசி இந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னார்கள். எந்த அரசியல் மாற்றத்தை இது ஏற்படுத்த போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த ஒருவேளை அதிமுகவோடு பேசுகிற கூட்டணி பேரம் படியாத காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பமான நிலையில் பாஜக இருப்பதாக நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு விஷயம் சமீபத்திலே வெள்ளப்பெருக்கின் மூலமாக 600க்கு மேற்பட்டவர்கள் இங்கே மடிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினார். 2,000 கோடி கொடுத்து விட்டு இதுவரைக்கும் அதற்கு பிறகு எந்த நிதியும் வழங்காமல் வஞ்சிக்கிற போக்கை இன்றைக்கு நரேந்திர மோடி கையாண்டு வருகிறார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த துயரத்திலே இருக்கிற போது அதற்கு தீர்வு காணுகிற வகையில், அதற்கு பரிவாக பேசுகிற வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் என்ன கருத்தை சொன்னார்? தமிழ்நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளிலே இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி எப்படி நடைபெறுகிறது என்று கடுமையான விமர்சனத்தை தமிழக பாஜக சில நேரங்களில் செய்கிறது. அதை கூட ஒரு அகில இந்திய தலைமை, இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த கருத்தை வழிமொழிய தயாராக இல்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே பாஜக அரசியல் ரீதியாக ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கிறது. ஒரு அரசியல் பாதையை அது தேர்வு செய்து கொள்ளவில்லை. எங்களை பொறுத்தவரை அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதே நிலையை பாஜக எடுக்க முடியுமா என்று பார்க்கணும். தேமுதிகவோடு பேசுகிறீர்களே, தேமுதிகவும் அதிமுகவுக்கு என்ன உறவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே அவர்கள் எதையாவது செய்து அரசியல் கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு யாரும் பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு தயாராக இல்லை. திரு ராகவன் அதாவது திரு மரியாதைக்குரிய கோப்பண்ணா அவர்கள் சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி குழப்பத்தில் இருக்கு. சரி, ஓகே, ஃபார் ஆர்குமெண்ட் சேக் நாங்க குழப்பத்தில் இருக்கோம்னு வச்சுப்போம். இப்ப காங்கிரஸ் கட்சி யாரோட இருக்கு? உங்களுடைய தேர்தல் என்ன யார்? திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அழைத்திருக்கிறாங்க. என்ன, அதாவது கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்பு கொடுத்திருக்காங்க, யார் வரணும் வரலான்றாங்க. இருங்க சார், இருங்க கொஞ்சம் அலோ பண்ணுங்க பேச. அதனாலதான் பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் உங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார், நாங்க ஃப்ரம் த பிகினிங் ஒரே விஷயத்தை எங்களுடைய தலைவருடைய பேட்டிகளை எடுத்து பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே போட்டியிடுவோம் என்று சொல்லி இருக்கின்றோம். உங்களுக்கு துணிவு இருந்தால் காங்கிரஸ் தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்க யாராவது கூப்பிடுறாங்களான்னு பாக்குறீங்க. பத்திகளா திமுக எங்களை கூட்டிடுச்சு அப்படின்னு பெருமையா பேசிக்கிறீங்க. உங்களுடைய கட்சி தேர்தலுக்கு பிறகு, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இரண்டாக உடைந்திருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய உங்களுக்கு குழப்பம் உங்ககிட்ட இருக்கா? உடைஞ்ச கட்சியே ரெண்டா உடைஞ்ச கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கா? அல்லது பாரதிய ஜனதா கட்சி தனியாக தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அமைப்போம் சொல்றவங்க நாங்க குழம்புறோமா?
குழம்புவது நீங்கள், யாராவது கூப்பிட மாட்டார்களா என்று ஏங்குவது நீங்களே தவிர நாங்கள் அல்ல. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பிரதமர், நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம். எங்களுடைய சாதனை விவாதங்கள்ல பல முறை கேட்கிறீங்க. ஒரு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். மிஸ்டர் ஹரி, அதாவது இது பற்றிய விவாதங்கள்ல பல முறை நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க என்கிட்ட. நாங்க என்ன சொல்றோம், நம்பர் 1 தேர்தல் அறிவிக்கட்டும். எந்த கட்சி சார்? பாரதிய ஜனதா சார் இருங்க, பாரதிய ஜனதா கட்சி விடுங்க சார். அதிமுக கூட்டணியை முடிவு செய்து விட்டதா? அவங்க என்ன சொன்னாங்க? போன முறை எதிரிகளே இல்லைன்னாங்க. இன்னைக்கு ஏதோ ஜெயலலிதா அவர்களுக்கு அதிகாரம் வழங்கி அதிமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது முடிவு பண்ணாங்களா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தாங்க, பிறகு தனியா நின்னாங்க. வேற விஷயம். முந்தைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கையில கூட 234 தொகுதியிலையும் அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற ரீதியில அறிக்கை வந்தது. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றீங்க, அதுல உள்ளடங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் யாவை? வரக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகள் யாவை? மிஸ்டர் ஹரி, நான் என்ன சொல்றேன், நான் கடந்த முறை சொன்னதுதான், why don't you wait for some time? தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். யார் முடிவு பண்ணிட்டாங்க? நீங்க எங்களை கேட்கிற கேள்விய காங்கிரஸ் கட்சி கிட்ட கேளுங்க, திமுக கேளுங்க, அண்ணா திமுக கிட்ட கேளுங்க. அவங்களால பதில் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. முடியாது. அதனால தேர்தல் தலைமையில ஒரு கூட்டணி இருக்குன்னு நாங்க சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க. ஒரு சொல்லுகிறீர்கள், அதுக்கு நேரம் இருக்குங்கிற. இப்போ சொல்றேன், எங்க தலைமையில நீங்க என்ன சொல்றீங்க? அமைக்க முடியுமா? குறைந்தபட்சம் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த நீங்கள் உங்கள் தலைமையில கூட்டணி ஆரம்பிக்க முடியும். நாங்க இத்தனை சாதனை செஞ்சிருக்கோம், 50 வருஷத்துல ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டிலையும், சொல்லுங்க பாப்போம், சேலஞ்ச் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு அந்த மனோதைரியம் கிடையாது. உங்ககிட்ட இருந்தனாலதான் உங்க கட்சி உடஞ்சி போச்சு. உங்க கட்சி தான். ஒரே ஒரு கருத்தை சொல்றேன், திமுக உங்களை அழைச்சதா ரொம்ப மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் பாக்குறீங்க, அப்படித்தானே? இல்ல, நான் அதை பெருமையோடு சந்தோஷத்தை பாக்குறது வேற விஷயம். எங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதுக்கு நாங்க நன்றி தெரிவித்திருக்கிறோம். மேலிடம் அதை முடிவு செய்யும். ஒன்னொன்னு, தமிழ்நாட்டிலே காமராஜ் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அந்த மாதிரி எல்லாம் பாஜக தமிழ்நாட்டில் என்னைக்கு வளர முடியாது. தமிழ்நாட்டிலே நாங்கள் ஒரு காலகட்டத்திலே காமராஜ் ஆட்சி அமைப்போம் சொல்லி 23% வாக்குகளை பெற்ற கட்சி காங்கிரஸ். அந்த நிலைக்கு எந்த காலத்திலும் பாஜக வர முடியாது. 4.5% ஜிகே வாசன் கட்சி 4.5 இல்ல பாருங்க, அது ஞான தேசிகன் தலைமையிலே இருந்த போது காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதற்கு பிறகு தமாக வெளியேறிய பிறகு பல மடங்கு வலிமையோடு காங்கிரஸ் கட்சி இவிகே தலைமையில நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். திருச்சி மாநாட்டை பார்த்த பிறகு எங்கள் வலிமையெல்லாம் நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. காங்கிரசினுடைய பலம் பன்மடங்கு கூடி இருக்கிறது. அதனால ஒரு தேர்தலை வச்சு காங்கிரசினுடைய பலத்தை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. நான் திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தார், திருச்சி வந்த போது அவருடைய உரையில கணிசமான அளவுக்கு நரேந்திர மோடியை விமர்சிப்பார். அந்த சமயத்துல தான் இந்த இன்டாலரன்ஸ் டிபேட், இந்த சகிப்புத்தன்மை குறித்த விவாதம் தேசிய அளவில் இருந்தது. தேசிய ஊடகங்களுடைய பார்வை கூட அவர் இது குறித்து திருச்சியில பேச போறாரு இருந்தது. ஆனால் ராகுல் காந்தி தன்னுடைய உரையில பெரும் பகுதி, இன்னும் சொல்ல போனா 90% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை மட்டுமே கடுமையாக விமர்சிச்சார். திராவிட கட்சிகளை விமர்சிச்சார். மது கொள்கை குறித்து, மது பரவலாக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு புதிய மது கொள்கை வரும், காங்கிரஸ் முக்கிய பங்காற்றும் பொழுது, ஒரு அரசு வரும் பொழுதுன்னு சொன்னார். 2 திராவிட கட்சிகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் குற்றம் சாட்டினார். அது அந்த கட்சிக்கு இல்லாட்டி அந்த காடஸுக்கு உத்வேகம் தருமா, இல்ல தேசிய அரசியல் தேசிய அளவுல நரேந்திர மோடி பேசக்கூடிய அந்த விஷயங்களுடைய நீட்சியா, அந்த சாதனைகளை தமிழ்நாட்டில் பேசுவது காடஸுக்கு உத்வேகம் கொடுக்குமா? இல்ல, கண்டிப்பாங்க. தொண்டர்கள் தான், அதாவது நம்ம பெரும் தொண்டர்களை கணக்கில் எடுத்துதான் ஒரு கட்சி செயல்படுகிறது. அப்போ ஒரு தலைவருடைய வருகை என்பது நீங்க தொண்டர்கள் வழியாதான் கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய வாக்காளர்களை சென்று அடைகிறீர்கள். அப்போ
ஒரு அகில இந்திய தலைமை அல்லது ஒரு பிரதமர் ஒரு கட்சியினுடைய முக்கியஸ்தர் வருகிற பொழுது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதுதான் அவருக்கு பிரதான பணியாக இருக்கும். அப்படித்தான் இந்தியா முழுக்க அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப ராகுலினுடைய உரை, திருச்சி உரை, அவர் மலையில ஆற்றுகிறார். அந்த உரை சாதாரண வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு உரையாக படலாம். ஆனால் அந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு, இன்றைக்கு அருமை அன்பர் திரு கோபண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொல்வதை போல, அந்த திருச்சி கூட்டம் என்பது எங்களுக்கு முக்கியமானது, அதற்கு பிறகு நாங்கள் எழுகிறோம் என்று அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அறிவிக்கிற அளவிற்கு அந்த கூட்டம் இருந்தது. அதே போன்ற ஒரு உத்வேகத்தை தொண்டர்களுக்கு இடையே எழுப்புவதற்கு கூட கோவையிலே மாண்புமை பிரதமர் அவர்கள் தவறிவிட்டார் என்பதுதான் அரசியல் பார்வையிலே ஏதோ பிழையாகவோ. ராகவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல காரசாரமான விஷயம் சொல்லாம இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளக்கூடிய இல்லையா? எஸ் மிஸ்டர் ராகவன், வெரி ஷார்ட் ரிபட்டல். எஸ் திரு ஹரி, இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்துல உங்களுடைய தொலைக்காட்சியிலிருந்து கூட நிருபர்கள் இருந்திருப்பாங்க. நீங்க கேளுங்க, எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று கேளுங்கள். இதுவரை இது மாநிலம் தழுவிய ஒரு பொதுக்கூட்டம் அல்ல, 4-5 மாவட்டங்கள் மூலமாக ஆர்கனைஸ் பண்ண பொதுக்கூட்டம். கூட்டத்துடைய உற்சாகமும் சொல்றேன். நிச்சயமாக பிரதமர் ஒருவேளை தமிழ்நாடு விஷயத்துல எங்களுடைய தொண்டர்கள் பாஜக திருமதி தமிழிசை பேசினாங்களே, இங்க நம்ம ஒரு முக்கியமான பங்காற்றுவோம், 2016 தேர்தலில் பாஜக அணுகுமுறையில் பாஜக அல்லாத ஒரு ஆட்சி அமையாது, இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும் போது கூடுதல் உத்வேகம் கிடைக்கும் இல்லையா காடஸுக்கு? அது இல்லைங்கிறத அவர் பாயிண்ட் அவுட் பண்றார். only in good faith. அதாவது இன்னைக்கு பிரதமர் எங்களுக்கு தன்னுடைய அரசாங்கம் செய்த சாதனைகளை தமிழக மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த தமிழக அரசு மக்கள் வாக்காளர்கள் இந்த கடந்த 1.5 வருடங்களில் இவ்வளவு சாதனை செய்த அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் பேசுறது பத்தி இது அகில இந்திய அளவுல தேசிய மேடைகள்ல இருந்து தொடர்ந்து சொல்லி வரார். இது எதுவுமே புதிய செய்திகள் இல்ல, இன்னைக்கு திடீர்னு சொன்ன விஷயங்கள் இல்ல. இதை தொடர்ந்து உங்களுடைய பாஜக காடஸுக்கு தெரியாத விஷயங்களும் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா அவருடைய பார்வை தான் தெரியாமல் இருந்தது, அது தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படாமல் இல்லாமல் போயிடுச்சு. அது எப்படி இன்னும் நீங்க தேர்தலுக்காக எத்தனையோ காலங்கள் இருக்குது. உங்களுக்கு தேர்தல் குறிப்பிட்டு தேர்தல் சம்பந்தமா பிரைம் மினிஸ்டர் பேசணும்னு எதிர்பார்த்தீங்க. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு இதோட கூட்டணி வைக்க போறோமா, அதிமுக பக்கம் போறோமா, இதுவல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு சார்ந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, இதுல அவருடைய பார்வை என்ன? தமிழிசை பேசுறாங்களே, நீங்க பேசுறீங்களே, அது போன்ற அவருடைய பார்வை. அவருடைய பார்வை மத்திய அரசாங்கம் தன்னுடைய சாதனைகள் என்ன செய்திருக்கிறது, தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா செய்த சாதனையை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை பற்றி குறிப்பிட்டார். குறிப்பாக விவசாய நம்முடைய மீனவர்கள் மீட்டு கொண்டு வந்தோம், இதெல்லாம் ஒரு சாதனை தான். பேசினாரு. இன்னைக்கு ஈவிகே இளங்கோவன் மதுவிலக்குக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மதுவிலக்கு பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆகிய காரணத்தினால நம்ம பேச வேண்டாம் ராகுல் காந்தி பேசாமல் இல்ல. மிக கணிசமான பகுதி மது பற்றி, மது கொள்கை பற்றி ராகுல் காந்தி பேசினார். கரப்ஷன் இருக்குன்னு பேசினார். தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா தான் அந்த உரையில அம்சங்கள் அதிகமா இருந்தன. சார், ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஹைதராபாத் நிகழ்ச்சி, ஹைதராபாத் அந்த தலித் மாணவனுடைய தற்கொலையை வைத்து தமிழ்நாட்டில் இவர்களெல்லாம் நடத்திய நாடகங்கள், அதை குறிப்பிட்டு பேசினார். இன்றைக்கு அம்பேத்கருக்காக எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை பற்றி, அம்பேத்கர் புகழை பாடிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேசினார். தலித் சமுதாய மக்களுக்காக இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த ரிசர்வேஷனை பற்றி வேண்டுமென்றே பொய் சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல, தொடரும், கண்டிப்பாக தொடரும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட இஷ்யூ தான் இதெல்லாம். தமிழ்நாட்டுக்கான அரசியல் ரீதியான பேச்சுக்களை பல நேரம் பேச முடியும். பிரதமர் பல முறை வரப்போறாரு.
பொதுவாக பாராளுமன்றத்திலேயே 400 மீட்டிங் பேசினவர் பாராளுமன்ற எலெக்ஷன்ல. இப்ப சட்டமன்ற தேர்தல் வரும்போது இன்னும் நிறைய பேசுவாரு. சரி, சுற்றுப்பயணம் செய்ய போறாரு, அப்ப பேசிப்போம். ஓகே, திரு கண்ணதாசன், உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. நீங்க திமுக தான் தொடர் அழைப்புகளை வைத்திருந்தது பல்வேறு கட்சிகளுக்கு. இன்னைக்கு பாமகக்கு முன்னாடி கொடுத்தீங்க, அப்புறம் மதிமுக கொடுத்தீங்க, தனியா மக்கள் நல கூட்டணிக்கு போனாங்க, இப்ப விஜயகாந்துக்கு உங்களுடைய இன்விடேஷன் இன்னும் அலைவா இருக்கு. இந்த நிலையில திரு ஸ்டாலின் அவர்கள் தலைவராக்கப்படுவார், பிஜேபி, பாஜக, தேமுதிக இது மூணும் சேர்ந்த ஒரு அணி சேரலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருக்கார். அது ஒருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பொறுத்தவரை மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு தனித்து நின்று போட்டியிட முடியும், அதே சமயத்தில் கூட்டணியும் நாங்கள் அழைத்திருக்கிறோம், எங்களுடன் இணைவர்கள் இணைந்து கொள்ளலாம் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அது மாற்றம் இல்லை. ஆனால் அரசியல் சுப்பிரமணிய சாமி போன்ற அரசியல் நோக்கர்கள், அவர் அரசியல் நோக்கராக தான் இதில் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவருடைய கருத்தை பிஜேபி மறுக்கக்கூடாது, அதனால தான் நான் சொல்றேன் இதை. ஏன்னா பிஜேபியுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியுடைய கருத்துக்களை எங்களுடைய கருத்து இல்லைன்னு அவங்க மறுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நானும் இதை எடுத்துக்கிறேன். ஆக அவருடைய விளைவு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது நடைமுறை சாத்தியமா என்பது தேர்தல் கூட்டணி சமயத்தில் தான் தேர்தல் சம்திங் யூ கேன் கன்சிடர். ஏன்னா ஜனநாயகத்தை வீழ்த்துறதுக்கு, ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்காக, ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்திகளை வீழ்த்துறதுக்காக யாரோடையும் குறை கொள்றதுக்கு தயார் அப்படிங்கிற ரீதியில திரு கருணாநிதி கலைஞருடைய அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த அராஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும், அதற்காக ஆதரவு கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அந்த கருத்தை தான் அவரும் சொல்றார். யாரு? சுப்பிரமணிய சாமி. இந்த ஆட்சி அகற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்தால்னு அவர் ஒரு கால்குலேஷன் சொல்றார். பட் அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் இதே சமயத்தில் இந்த அராஜக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அனைவருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது என்பது இதன் மூலம் மிக தெளிவாகிறது. அவர் இன்னொரு கருத்தை சொல்றார், தலைவர் கலைஞர் அவர்களை பற்றியும் மரியாதை தளபதி பற்றியும் சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி தலைவர் தளபதி அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் பதவி நாங்க சொல்றோம். மரியாதை தளபதி அவர்கள் பல முறை தெளிவுபடுத்தினார். அதை அடுத்த ஆட்சி அமைத்தால் தலைவர் கலைஞர் தான் முதல்வர் சொல்லியிருக்கார். ஆனால் பல்வேறு மக்களுடைய கழகத்தினுடைய உள்ள கிடக்கை தளபதி அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவிக்கு பொருத்தமானதான் என்றால் கூட மரியாதைக்கு தளபதி அவர்களே தலைவர் அந்த பொறுப்புக்கு முதலமைச்சராக இருப்பார் அறிவிச்சிட்டாரு. ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் பல்வேறு மக்களுடைய கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இது எங்களுடைய கட்சியுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு இன்னொரு இடத்துல இருந்து உங்களுடைய பரம விரோதியிலிருந்து அழைப்பு திரு கோபண்ணா, how do you look at it? இல்ல நான் ஒரு விஷயம், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் திருச்சிக்கு வந்தபோது வருவதற்கு 1 மாதம் 20 நாட்களுக்கு முன்பாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தமிழ்நாட்டிலே என்னென்ன பிரச்சனைகளே அந்த உரையிலே இருக்க வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு தகவல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் அவர்கள் ஒரு அறிக்கையை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் பேச்சு இறுதி செய்யப்பட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு வந்த பிறகு கூட தலைவர் EVKS அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அங்கே கலந்துரையாடி அந்த இறுதி பேச்சு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அந்த கூட்டத்திலே பேசுகிற வகையில் அந்த பேச்சு இறுதி செய்யப்பட்டு ராகுல் காந்தி ஆற்றிய உரையின் காரணமாகத்தான் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. இந்த மண்ணுக்கேற்ற உரை, மண்ணின் மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு உரை அமைய வேண்டும் என்கிற வகையில தான் இன்னைக்கு நரேந்திர மோடியினுடைய உரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவர் அது தேசிய அளவில் அவர் சாதனைகளை சொல்வதிலே தவறில்லை. அதே நேரத்தில் இறுதியாக தன்னுடைய பேச்சு இறுதி கட்டத்திலே தமிழ்நாட்டு விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கலாம். ஏன் பேச மறுக்கிறார் என்று சொன்னால், அங்க ஏதாவது ஒரு பேசி அதிமுக தலைமையினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமோ, அதனால் இவர்களுடைய இண்டன் அஜெண்டா பதுங்கு திட்டம் எங்கேயாவது பின்னடைவு ஏற்படுமோ என்கிற அச்சம் நரேந்திர மோடிக்கு இருக்கிற காரணத்தினாலும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் அதுல தகவல் தொடர்பிலே இருக்கிற இடைவெளி அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் அந்த உரை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற வகையில் அந்த உரை அமையவில்லை. காங்கிரஸ் சமயத்தில் பொதுவாகவே கட்சியாக அது இல்ல, தமிழ்நாடு காங்கிரசுக்கும் இருந்தது அப்படிங்கறத நீங்களும் மறந்திருக்க மாட்டீங்க. திரு ராகவன், எஸ்
அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏடிஎம்கேக்கும் இந்த மாதிரி எல்லாம் கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்படி எல்லாம் சொன்னவங்க தான் இவங்க. அப்போது என்ன நடந்தது, தனிப்பட்ட ஒரு நட்புகள் எல்லாம் இவங்க அது அரசியலா பார்த்து இவங்க ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணி இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய மாநில தலைமை முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை உங்களுடைய பாரத பிரதமர், நாட்டுடைய பாரத பிரதமர், பாஜகவுடைய முக்கிய தலைவர் வழிமொழிந்திருந்தால், அதை உறுதி செய்திருந்தால் திரு கோபண்ணாவுடைய விமர்சனத்துக்கு அவசியமே இருந்திருக்காது, அது எடுபட்டிருக்காது. பட் நவ ஒரு சொல்லாத போது அவருடைய கனத்த அமைதி பாசிட்டிவா பாரத பிரதமர் இருங்க ஒரு நிமிஷம். பாரத பிரதமர் கடந்த காலங்களில் கூட, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட டெவலப்மெண்ட் அஜெண்டாவை சொல்லி ஆட்சியை நாங்கள் மக்கள் மீது மக்கள்கிட்ட சொன்னோம், டெவலப்மெண்ட் அஜெண்டாவை பத்தி சொன்னோம், மக்கள் எங்களை நம்பினார்கள், வாக்களித்தார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் சாதித்திருக்கிறோம், நான் வந்தால் சொல்லும் பொழுது மக்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்கள், நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்று சொல்லி மக்களிடம் வாக்குகளை கேட்பது என்ன தவறு? அப்ப ஏன் பீகார்ல நிதிஷ்குமாருடைய டிஎன்ஏ பற்றி கேள்வி கேட்டார்? ஏன் லாலு பிரசாத் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தினார்? அங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேச மாட்டாரோ? திருஹரி, அதாவதுங்க அந்த இடத்துல இருங்க மிஸ்டர் ஹரி, அந்த இடத்துல தொடங்கியது பாரதிய ஜனதா கட்சி அல்ல, பிரதமர் அல்ல. அந்த மாதிரி விமர்சனங்கள் அவர்கள் தாக்குதல் தொடங்கினதுல இருந்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதுவே கூட சொல்ற, கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட பிரதமரை பற்றி யார் சொன்னாங்க? மணிசங்கர் ஐயா சொன்னார், நீ வேணா டீ வேணா வித்துட்டு போங்க, ஏஐசிசி மாநாடு நடக்குது, நீங்க வேணா டீ வித்துட்டு போன்னு சொன்னார். அதற்கு அப்புறம் தான் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. தொடங்குவது எல்லாம் அவர்கள், அதற்கு பதில் சொல்றதுனால தவறுன்னு எங்க மேல எப்படி குற்றம் சாட்ட முடியும்? பதில் சொல்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது. குற்றம் சாட்டப்படும் போது அந்த குற்றத்தை மறுப்பதற்கோ அதற்கு பதில் சொல்லுவதற்கோ உரிமை இல்லையா? அந்த உரிமை அங்கே பீகார்ல நிதிஷ்குமார் லாலுடைய அரச ஜங்கிள் ராஜன் குற்றம் சாட்டி 2 மாநில கட்சிகளையும் கடுமையா விமர்சிக்கிறாரு. அது அந்த மாநில அரசு, நான் டிஎன்ஏ பற்றி பேசின விஷயங்களை தாண்டி அங்க 2 அரசுகளை பத்தியும் இன் டீடைல் தேர்தலுக்கு முன்பு, அவர் பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமா தொடங்குறதுக்கு முன்பில் இருந்து அவர் பிரதமராக அங்க போகும்போது, பாஜக நிகழ்வுகளை கலந்து கொள்ளும் பொழுது 2 பேரையுமே மிக கடுமையா விமர்சனம் செய்றார். ஆனா இங்க திமுக அதிமுக பற்றி கனத்த மௌனம், அந்த அரசியல் மௌனத்துடைய அது பற்றிய கேள்விதான் தொடர்ந்து எழுது. we'll have to wait for that. நீங்க சொல்றது போல நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, திரு நரேந்திர மோடி மௌனமாக இருந்திருக்கலாம், ஆனா தமிழ்நாடு பாஜக தலைமை எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை இன்று கூட உங்கள் மீது, ஆளும் அரசு மீது வைத்தது அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. பாஜக போல இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்யும்போது, அரசியல் மாநாடுகளை ஏற்பாடு செய்யும்போது சவால்களுக்கு, சிக்கல்களுக்கு உள்ளாகக்கூடிய கட்சி எதுவுமே கிடையாது. காவல்துறை தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனைகளை கிளப்பினாலும் நாங்க இது பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னைக்கு 5000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஒரு வங்கி கணக்கு திட்டம் இல்லைன்னா அது சாத்தியமா இருக்குங்கிறத உணரணும் அப்படின்னு நேரடியா உங்களுக்கு சவால் விடும் வகையிலும், அரசுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்யும் வகையிலும் உங்களுடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு. அதாவது அவங்க சொல்றது அவங்க கருத்து மத்திய அரசு உதவி செஞ்சிருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. மத்திய அரசுடைய கடமை அது, மத்திய அரசுடைய கடமையை அவங்க செய்யாம இருக்க முடியாது, அது செஞ்சிருக்காங்க. ஆனா அதை செயல்படுத்தினது மாநில அரசு. ஒரே நாள்ல 14 லட்சம் பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செயல்பாடு இல்லையா, அது மாநில அரசுடைய இது. அப்ப மாநில அரசு அதை செஞ்சிருக்காங்க, இது சாதனை. அது அப்ப அவங்களுடைய கடமையை அவங்க சரியாக செஞ்சிருக்காங்க. அதை அவங்க சொல்றது அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அத போல இன்னொன்னு, காவல்துறையை பத்தி கடினமான குற்றச்சாட்டு. ஒரு பாரத பிரதமர் வருகிறார் அப்படிங்கிற பொழுது கெடுபிடி இருக்கத்தானே செய்யும். உங்களுக்கு முன்னக்கூடிய டெல்லியில இருந்து அதற்கு தகுதியான காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு தானே எல்லாமே பண்றாங்க. அப்ப அவருக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கு, அதனால கெடுபிடி இருந்திருக்கு. அதுக்கு காவல்துறை அவங்க குற்றம் சாட்டி பேசுறதுக்கு அர்த்தமே இல்ல. அதை தமிழ்நாடு அரசு மேல குற்றம் சாட்டி பேசுறதுல அர்த்தமே இல்ல. அப்ப அவங்களுடைய நிலைப்பாடுகளும் பேச்சுக்களும் வெவ்வேறாக இருக்கிறதே தவிர உண்மையிலேயே பிஜேபியினுடைய நிலைப்பாடாக அவங்க பேசினதாக எனக்கு தெரியல. பிஜேபி நிலைப்பாடு அல்ல, பிஜேபியினுடைய நிலைப்பாடு, பிஜேபியினுடைய அரசு, பிரதமருடைய நிலைப்பாடு சரியாக இருக்கு. அவர் மக்களுக்கு ஒரு நிலையில பேசுறாரு. இவங்க பிஜேபியினுடைய நிலையில இருந்து RSS நிலைப்பாடாக பேசுறாங்க. அதாவது ஜாதிய கட்சியாக அதை நிலைப்படுத்தி பேசுறாங்களே தவிர மக்களுக்கான கட்சியாக, பிரதமர் மக்களுக்கான கட்சி, எல்லா மக்களுக்காக நான் அதை செயல்படுத்துறேன்னு அவர் சொல்றாரு. பிஜேபி நிலைப்பாடு இன்னைக்கு கூட்டத்திலே மோடி பேசுனதா? அண்ணன் ஷேக் தாவூத் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நீங்க பிஜேபி, RSS, பிரதமர்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டு வெவ்வேறு. அதே RSS முழு நேர பிரச்சாரக்காக இருந்தவர் தான் பிரதமர்.
அதனால இல்லங்க, எங்களுக்கு இது இல்ல, அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பேர் அது இல்லையே. இல்ல, அவர் என்ன சொல்றாரு? தாழ்த்தப்பட்ட, திரு பிற்படுத்தப்பட்ட கோபண்ணா எல்லா என்ன மக்களுக்கும் சொல்றாரு? சேர்த்து பேசுறாரு. இல்ல, மோடி ஒண்ணு சொல்றாரு. இல்ல மிஷாரி, இப்ப நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஆர்ப்பாட்டம், போராட்டம், தெருமுனை கூட்டம், இது பொதுக்கூட்டம் நடத்தினா கூட நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு முறையும். நீதிமன்றம் எங்களுக்கு பர்மிட் பண்ணி தான் வரும். போலீஸ் அவ்வளவு கெடுபிடி பண்றாங்க. இது நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். திரு ஷேக் தாவூத் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் அதிக கவனம் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டும், செய்யுது. நான் தப்புன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? கவனம் செலுத்துகின்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கே செய்வோம் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்தல. பிரதமர் பேசியிருக்காரு பாருங்க, அதுதான் பாஜக நிலைப்பாடுங்கிற. அதாவதுங்க, பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தானே, தனியா அதை பேசிடுவாங்க. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடை வைத்துதான் இந்த ஆட்சி நடக்கிறது. இல்ல, காவல்துறையினுடைய இந்த விஷயத்தை சொன்னா நான் திருத்திக்கிறேன்னு ஒரு அரசாங்கம் சொல்லணுமே தவிர, ஏங்க ஒரு மேடையில உட்கார்ந்து மாநில தலைவர் ஏன் காவல்துறை குற்றம் சாட்ட வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். காலையில 2 நாளா 3 நாளா நாங்க சந்திக்கிற அவ்வளவு பிரச்சனைகள் காவல்துறையால. எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களோட என்ன சொன்னாலுமே பாரத பிரதமர், நம்ம அத்தனை பேருக்கு பிரதமரா இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அவர். எங்களுடைய தலைவருக்கு தமிழக அரசாங்கம் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இக்கெடுபிடிகள் போர்வையிலே மீட்டிங்கே ஃபெயிலியர் ஆகணும்னு காட்டுற மாதிரி நினைக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இடைவெளிக்கான தருணம் திரு கோபன் அவர்கள்ட்ட அதுக்கு முன்னாடி இது சார்ந்த ஒரு சுருக்கமான அப்சர்வேஷன் கேட்க விரும்புறேன். நீங்க அமைதியா இருக்காங்க, அதிமுகவோட கூட்டணிக்காக காத்துட்டு இருக்காங்கிறீங்க. மாநில தலைவர், அநேகமா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசு மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. மது விலக்கு குஜராத் போல வரணுங்கிறாங்க, காவல்துறை கெடுபிடி காட்டுது அப்படிங்கிறாங்க. இந்த அரசு மீது நீங்கள் வைப்பது போல பல கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே, அதை நீங்க கவனிக்கலையா? இல்ல, நான் கேட்கிறேன், அதிமுகவை அவர்கள் எதிர்ப்பதிலே உண்மை இருக்குமானால், நேர்மை இருக்குமானால், தமிழ்நாடு பாஜக தனது செயற்குழுவையோ அல்லது நிர்வாக குழுவையோ கூட்டி நாளையே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழக பாஜக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தமிழக பாஜக தயாரா, தமிழிசை தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஷேக் தாவூத் அவர்கள் டிரான்ஸ்பர் ஆனதை பத்தி சொல்றார். அதுல என்ன அதிசயம் இருக்கு? அதுல ஒரு அதிசயம் இல்ல. எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பர் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது கொண்டு ஜெயலலிதாவோ அல்லது எந்த அதிகாரியும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அது ஏற்கனவே காங்கிரஸ் அரசு செய்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் காரணமாக நேரடி மத்த யாரும் அரசுல இருந்து செஞ்சா அது சரியில்லைங்கிறீங்க. காங்கிரஸ் தான் அதெல்லாம் செஞ்சிருக்கு, மத்த யாருமே செய்யல, மத்த யாருமே ஆட்சி நடத்தலைங்கிற மாதிரியே பேசுறீங்க. இது வன்மையான நீங்க யார் அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க எதையாவது சொல்லிட்டீங்க, அதான் எப்படி நடக்கும்? சரியில்லை. அப்ப அரசே இல்லாம அதான் டிரான்ஸ்பர் ஆயிருமா? அரசே இல்லாம அதான் டிரான்ஸ்பர் ஆயிருமா? எப்படி கோபண்ணா இதெல்லாம் பேசுறீங்க? நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஒரு அரசு நடத்தி அந்த அனுபவம் பெற்றிருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு அரசு இல்லாம அதான் டிரான்ஸ்பர் ஆயிருந்தா எப்படி நடக்கும்? அதிமுக அரசு இருந்தா தான் நடத்த முடியும். அது இருந்ததுனால நடத்திருக்கு. அப்ப நீங்க ஒரு அரசியல் தலைவராக மூத்த அனுபவவாதியா பேசுங்க. வாய்ப்பு கொடுத்தா தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசாதீங்க. 3000 மெகாவாட் மின்சார உற்பத்தி செஞ்சா சாதனை. இது எல்லாமே செஞ்சுதானே இருக்காங்க. எல்லாமே, அதாவது தடையில்லாம மின்சாரம் வழங்கியிருக்காங்க. நீங்க அதை பாருங்க. நீங்க தடை பண்றீங்க, அவங்க தடை இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க உற்பத்தி பண்ணீங்களா? நீங்க முதலீடு பண்ணி தமிழ்நாட்டில் தான் பிரதமரான பிறகு ஒரு அரசியல் நிகழ்வில் நரேந்திர மோடி கலந்து கொள்வது என்றுதான் முதல் முறை. தமிழ்நாடு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்துவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான பல விஷயங்களை அவர் தொடவில்லை. தன்னுடைய மத்திய அரசாங்கத்துடைய பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டிருக்கிறார். பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழ்நாட்டு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை அவர் தொடாதது ஏன்? பல கேள்விகள் எழுகின்றன. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, மீனவர் பிரச்சனை, காவிரி விவகாரம், நதிநீர் பங்கீடு குறித்து தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பல்வேறு சவால்கள்,
ஈழத்தமிழர் விவகாரத்துல தொடர்ந்து எழுந்திருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், இவையெல்லாம் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மண்ணில பேசாத விஷயங்கள் அல்ல. திருச்சி கூட்டத்துல பேசினார், சென்னைக்கு வந்தபோது பேசினார், வண்டலூர்ல பேசினார், கிருஷ்ணகிரியில பேசினார், வெவ்வேறு இடங்கள்ல பேசியிருக்கிறார். அவர் பேசாத விஷயங்கள் இல்ல. இதெல்லாம் அவர் தேசிய பார்வை கொண்டவர்னால தேசிய விஷயங்களை தான் பேசுவார்னு இல்ல. தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கான பல விஷயங்களை பேசியிருக்கிறார். மீனவர் விவகாரம் பற்றி அவர் இன்று தவிர்த்திருப்பது அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததாலா, அவர் சொன்னது இன்று நடக்காததாலா? நதிநீர் பங்கீடு, காவிரி உள்ளிட்ட விவகாரத்தை அவர் தவிர்த்திருப்பது அவர் சொன்ன உத்தரவாதங்களை, பாஜக தொடர்ந்து சொன்ன உத்தரவாதங்களை இங்க செயல்படுத்தாதனால? மிஸ்டர் ஹரி, இப்ப நீங்க நாங்கள் கடந்த நீங்க திருச்சி கூட்டத்தில் அவர் பேசினதை பத்தி எல்லாம் சொல்றீங்க. ஓகே, மீனவர் பிரச்சனை எந்த அளவுக்கு இலங்கை மீனவர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். இன்னைக்கு எனக்கு திரு வைகோ அவர்கள் சொன்னார்கள், ராஜபக்சேவும் நரேந்திர மோடி அவர்களும் கைகோர்த்து கொண்டு தமிழ் இனத்திற்கு எதிராக அவர் பேசி முடிப்பதற்குள்ள 5 மீனவர்களை மீட்டு தூக்குதட்டில இருந்து கொண்டு வந்துட்டோம். இல்ல மீனவர்கள் ஒரு தோட்டா செலவு பண்ணிருக்காங்க. திமுக அதிமுக தலைவர்களை குறிப்பிடல. திருச்சியில 2013 26/9/2013 நரேந்திர மோடி பேசியதை குறிப்பிடுறேன். அதற்கு மாறான நிலை வந்துருச்சா அப்படிங்கறத மட்டும் நீங்க உணர்ந்து சொல்லுங்க. குஜராத்திய மீனவர்களை பாகிஸ்தான் பிடித்து செய்கிறது. நீங்க ஒண்ணு சொல்லுங்க. தமிழக மீனவர்கள் சில வரிகள் கேளுங்க. நான் உங்க பிரதமர் பேசுறது நான் படிக்கிறேன். குஜராத்திய மீனவர்களை பாகிஸ்தான் பிடித்து செல்கிறது, தமிழக மீனவர்களை ஸ்ரீலங்கா பிடித்து செல்கிறது. இத்தனைக்கும் தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது? பிரச்சனை கடல்ல இல்ல, பிரச்சனை ஒரு வலுவற்ற மத்திய அரசுல இருக்கிறது. ஒரு வலுவற்ற மத்திய அரசு இருப்பதனால தான் மீனவர்களை அந்தந்த நாடுகள் பிடித்து செல்கின்றன. இன்னைக்கு பிடித்து செல்வது நிறுத்தப்பட்டு விட்டதா? கைதுகள் நடக்காம இருக்கா? படகுகள் பிடித்து செல்லாம இருக்கப்படுதா? ஏன் இதை பத்தி இன்னைக்கு பேசல? இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், இதே எங்களுடைய பிரதமர், நம்முடைய பிரதமர் சொன்னதுதான் அது. நம்முடைய பிரதமர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது சொன்ன விஷயம். எஸ், இப்போ நம்முடைய பிரதமர் சொன்ன விஷயம் தான். நீங்கள் இதை அப்படியே ஏற்றுக்கிறீங்களா? கடந்த காலங்களில் யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே. இந்த 1.5 வருஷத்துல ஒரு மீனவர் கொல்லப்பட்டார்னு ஒரே ஒரு நீதிமன்றத்தால், இலங்கை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட தூக்கு தண்டனை வழங்கிய மீனவர்களை கொண்டு வந்துட்டோம், திரும்பி கொண்டு வந்துட்டோம். இல்ல, இது சாதனை சொல்ல முடியாது. 2011 மீனவர்கள் கொலைங்கிறது நின்னாச்சு. நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இலங்கையுடைய பிரதமர் நான் எங்களுக்கு சுடுறதுக்கான உரிமை இருக்குன்னு தந்தி டிவி பேட்டியில சொல்றார். அதற்கான தைரியம் அவருக்கு எப்படி வந்தது? ஒரு வலுவில்லாத மத்திய அரசு இல்லாத நடந்ததை பத்தி நான் நடந்ததை பத்தி கேட்கிறேன். நடந்திருக்கிறதா? அதுபோல நடந்திருக்கிறதா? நரேந்திர மோடி இலங்கை பிரச்சனை பேசணும், பேச முடியும். இன்னைக்கு ராணுவம் திருப்பி கொடுத்திருக்கிறது. கைது நடக்குது. நரேந்திர மோடி கொடுத்த உத்தரவாதம் தனி மீனவர் துறை இலாக்கா, தனி மீனவர் அமைச்சர் இதுவரைக்கும் வந்திருக்கிறாரா? தமிழ்நாட்டு மண்ணில் அவர் கொடுத்த வாக்குறுதி. அதாவது மிஸ்டர் ஹரி, நீங்க இது மாதிரி பல முறை கேட்கும் பொழுது நான் சொல்லிருக்கிறேன், இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் என்பது 5 ஆண்டு காலம். நீங்க 1.5 ஆண்டு காலத்துக்கான மேனிபெஸ்டோ நாங்க முதல்ல போடல. 19 மாசத்துக்கு மேல முடிஞ்சாச்சு. Why don't you wait? நீங்க எல்லா பிரச்சனையும் சார், நான் ஒன்னு சொல்றேன் சார். நீங்க கேட்டீங்க காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டதா என்று கேட்கிறீங்க. உண்மை, ஏற்றுக்கொள்கின்றோம். அது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்போ முல்லை பெரியாறுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பல வழக்குகள் தொடர்ந்தார்கள். அதே போல எத்தனையோ தலைவர்கள் வாக்கெல்லாம் போனாங்க, நடைபயணம் எல்லாம் போனாங்க. ஆனால் இன்றைக்கு முல்லை பெரியாறுல 142 அடி இருக்கிறதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய நீதிமன்ற ஆணை அல்ல. நீதிமன்ற ஆணை பல்லாண்டு காலமாக கையில வச்சிருக்கிறோம். நம்ம யார் எக்ஸிக்யூட் பண்ண முடியலையே. இப்ப இந்த கவர்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடிந்தது. எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. காவிரியில உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை ஏன் செயல்படுத்தல? வாட் ஸ்டாப்ஸ் யூ? நத்திங். எந்த லீகல் இம்பெடிமென்ட்டும் இல்ல. உங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டதாக நான் சொல்லிக் கொள்ளவில்லை, நாங்க கிளைம் பண்ணல. சில பேர் சொல்வது போல எங்களுடைய நாங்க கொடுத்த மேனிபெஸ்டோ எல்லாமே நான் மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னோமோ அத்தனையும் நிறைவேற்றி விட்டோம் 100 நாள்ல. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லையே, கிளைம் பண்ணலையே. நாங்கள் மக்களுக்கு கொடுத்தோம். இப்ப
இதெல்லாம் நரேந்திர மோடி சரி, பேசிய புரியல. விஷயங்கள். இன்னைக்கு ஏன் இதுல பேசல, நாங்க செயல்படுத்தி வரோம் அப்படின்னு பேசியிருந்தா, பிரதமர் பேசும்போது இந்த மண்ணுடைய மக்களுக்கு, இந்த மாநிலத்துடைய மக்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும். மீனவர் விஷயத்துல அவர் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை, அவருடைய பார்வை, இந்த அரசுடைய பார்வை ஏன் இந்த மண்ணில் அவர் வெளிப்படுத்தல? காவிரி விவகாரத்துல தொடர் கோரிக்கைகள் இருக்கு, அதை நாங்க பரிசீலிச்சுட்டு இருக்கோம், செய்வோம், ஏன் சொல்லல? வாட் ஸ்டாப் ஹிம்? பாருங்க, நான் அதுதான் சொன்னேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய வாக்குறுதிகளை பற்றி பேசும் பொழுது நிறைவேற்றாத விஷயம் அவர் சொல்ல வேண்டாங்க. எங்களுக்கும் தெரியும், நாங்களும் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், டைம் இருக்கு, அந்த டைம்ல அதை செய்வோங்கிறதும் நாங்க உறுதியளித்திருக்கிறோம். திரு கோபனா பேசும்போது கூட சொன்னாரு, விவசாயிகளுக்கு இந்த கரும்பு விவசாய மானியம் பத்தி எல்லாம் பேசினார். அவர் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் பேசி வராரு. இவையெல்லாம் காவிரி பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய நதிநீர் பங்கீடு விவகாரம், இலங்கை தமிழர்களுடைய இந்த நிலை, இவெல்லாம் முன்பு பேசியது, ஆட்சிக்கு வந்த பிறகு பேசாதது. அது பற்றி அவர் பேசணுங்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, நாங்க செஞ்சிருக்கிறோம். மீனவர் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை இல்லை, இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கிறது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்ககிட்ட, என்ன மாற்றம்? திரு ராஜபக்சேவோ அங்க பிரதமராக இருந்தவரோ இந்த பக்கம் இங்க வரும்போது, இந்தியாவுக்கு வரும்போது வரவே விடல எதிர்கட்சிகள். பிரதமரே, நம்முடைய பிரதமர் இல்ல, திரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, இங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் இல்ல, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க பியூன் கூட போக கூடாது இலங்கைக்கு நாங்க. ஆனா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே சென்று வந்தார், இவங்க யாரும் அப்செக்ட் பண்ணல. ஏன்னா இவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாசிட்டிவான, அதனாலதான் பெருசா அப்செக்ட் பண்ணல. பியூனே போக கூடாதுன்னு சொன்னாங்க, பிரதமர் போகும்பொழுது ஏன் அலோ பண்ணாங்க? அங்கே பல பாசிட்டிவான டெவலப்மெண்ட், அரசியல் ரீதியான டெவலப்மெண்ட் இந்தியா காரணம் ராஜபக்சே சொல்கிறார். நான் தோற்றுவதற்கு காரணம் இந்தியாங்கிற ராஜபக்சே பல அரசியல் மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்தியா கழகமும் அதிமுகவும் எடுத்திருக்கோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது பிரதமருடைய சாதனையா சொல்வது சரியா? அவர் எல்லா ஊருக்கும் போற மாதிரி அங்க போயிருக்காரு. நீங்க சாதனையா சொல்லுவது சரியானா ஏன் சாதனையா சொல்றோம்? கடந்த காலங்களில் இது நடந்திருக்கிறதா? என்ன சொன்னோம்? யூபி அரசாங்கம் தான் அங்கே தமிழர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டதற்கு அங்கே மத்திய அரசாங்கம் காரணம் என்று சொல்லும் பொழுது, இந்த சாதனைக்கு மத்திய அரசாங்கம் ரைட் கிளைம் பண்ண முடியாதா? அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கோ அல்லது தமிழர்களுக்கு சில மாற்றங்கள், சுஷ்மா ஸ்வராஜ் ஏற்படுவதற்கு மத்திய அரசாங்கம் காரணம் சொல்லக்கூடாதா? திரு கண்ணதாசன் குறுக்கிட வரும். நீங்க அதாவது இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து, இவர் ஏன் இதெல்லாம் சொல்லல, அங்க பேசல அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர் பல்வேறு கடிதங்கள் எழுதினாங்க. இப்ப வெள்ள நிவாரணம் முதலமைச்சர் கடிதம் எழுதினாங்க. எத்தனை 28,000 ரூபாய் கேட்டிருந்தாங்க. இதுல நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம், ஒரு உரையில சொல்லிருக்கலாம். இந்த மக்களுக்கு இவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம், நாங்க அதை முழுமையா எடுத்துக்குவோம், எதுவுமே பேசல. அடிப்படையா இவங்க ஒரு கடிதம், மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க, அந்த கடிதத்துக்கு கூட ஒரு பதில் இல்ல, அந்த உரையில சொல்லல. நண்பர் ராவன் பேசும்போது சொன்னாரு, முதன்முறையா வராருன்னு. 19 மாதங்கள் கழித்து தமிழகத்துல தேர்தல் வரும் பொழுது அவர் கவனத்தில் வந்திருக்காரு, பரவாயில்ல. இப்படி 19 மாதங்கள் வருவதில்லை. அவர் சொன்னது கட்சி நிகழ்ச்சிக்கு வந்தாரு, கட்சி நிகழ்ச்சிக்கு. அவர் ஏற்கனவே அம்மையார் வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாரு, அதெல்லாம் சொல்லல. ஆனால் இவங்க சொன்னது கட்சி நிகழ்ச்சிக்கு வந்தார்ன பொழுது ஒரு இந்த மாதிரி தமிழகத்தினுடைய பிரச்சனைகள், மீனவர் பிரச்சனை தீர்ந்ததா சொன்னாரு. இன்றைய தினமும் அவர் 2015 நீங்க படிச்சு காட்டினீங்க. இந்த கைதுகள் இன்றும் தொடர்கிறது. இவங்க புதுசா ஏதோ 2014 இருந்து இவங்க ஆட்சி வந்த பிறகுதான் மீனவர்கள் கொல்லப்படல என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன 2011 அந்த கொலைகள் நின்று விட்டன. அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது சிறிசேனா வந்தால் அங்க மாற்றம் ஏற்படுன்றதான் எங்களுடைய நிலைப்பாட்டை கூட நாங்க சில தளர்த்தி நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். இவங்க போயிட்டு வந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஏன் இங்க குறிப்பாக, நாங்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, எங்களை விமர்சனம் செய்தால் பதில் சொல்லுவோம். ஆனா ஆளுங்கட்சியை இவர் விமர்சிக்காமல் இருந்ததற்கான காரணமாக நான் கருதுவது, அவருடைய மனக்கண்ணிலே சுப்பிரமணிய சாமி வந்திருப்பாரு, டிஎன் சேஷன் வந்திருப்பாரு, இப்ப இருக்கக்கூடிய பழகருப்பியா வந்திருப்பாரு, ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது போராட்டம் போஸ்ட் கிழிப்பெல்லாம் நடக்கும் ஒரு பயத்துல. 2014 தேர்தலில் கூட 2 திராவிட கட்சிகளையும் வீட்டுக்கு போய் அவர் வீட்டுல உணவு இருந்துட்டு வர்றாரு, இல்ல நேரடியா வீட்டுக்கு போய் நட்போட உணவு இருந்துட்டு வர்றாரு. அவரை பத்தி நீங்க பேசுற பேச்சு இது மாதிரி பேச, அது ரொம்ப காமெடி தானே. நீங்க நிறைய காமெடி பிக்சர்கள் பார்த்து தமிழ்நாட்டில் தாக்கினது யாரு?
இல்ல நான் தாக்குன்னு சொல்றேன். அதுக்காக பாஜக தைரியமா இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இப்ப யாருமே இருக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை இல்லங்க. இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் கையில பலமான அடி யார் தாக்கினா? நீங்க அந்த தாக்குனது கேட்டீங்கல்ல, எதனால அந்த தாக்குதல் நடைபெற்றதுன்றலாம் உங்களுக்கு தெரியும். அதாவது தலைவர் கலைஞர் அவர்களை தலையை வெட்டுவேன்னு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அன்றைக்கு மாலையே செல்வி அவர்கள் வீட்டுல, தலைவருடைய மகள் செல்வி வீட்டுல பெங்களூர்ல வச்சு அவங்க வீட்டை அடிச்சது யாரு? ஆக இவங்க யாருமே இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ் மோடி சிறப்பா பேசினாருங்கிறீங்க. இன்னைக்கு அவர் அரசியல் பேச வேண்டாம். இன்னைக்கு வந்து கச்சத்தீவை மீட்கணுங்கிறது உங்க நிலைப்பாடு, மீனவர் பிரச்சனைகள் தொடர்ந்துங்கிறது உங்களுடைய கன்சர்ன், காவிரி விவகாரத்தில் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணுங்கிறது உங்களுடைய நெடுநாள் கோரிக்கை. அதெல்லாம் குறித்து பிரதமர் பேசணுங்கிறது எதிர்பார்ப்பு தானே? அது இல்லாத உரை முழுமையான உரையா? இல்ல, தமிழக மக்களுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய நிலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த வேலைகள் முழுமையடைங்கிற நம்பிக்கையில அவர் பிரதமர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க பெறலன்னு காங்கிரஸ் அரசாங்கத்தை கண்டிச்சேங்க. அதேதான் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கல, அமைக்க சொல்லி அந்த கோரிக்கை தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து மத்திய அரசு செய்யும் நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். தமிழக அரசு வந்து அதை போராடுறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி அம்மா அவர்களும் அதுக்கான முறைகளை செய்துட்டு இருக்காரு. பிரதமர் வந்து அது சம்பந்தமா பேசலைங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். ஏன் பேசலைங்கிறது அவர் தான் பேசிருக்க வேண்டாமா? இல்ல அவர் தான் விளக்கணும். அதை நம்ம என்ன சொல்ல முடியாது. அதாவது நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சிருக்கோம். மாநில அரசு என்னென்ன செய்யணுமோ, எப்படி நடவடிக்கை செய்யணுமோ அதை மாநில அரசு சரியாக செய்யும். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டியது மாநில அரசு அல்ல. கேட்டிருக்காங்க, அதுக்கு நடைமுறை பண்ணிருக்காங்க. அவர் தான் அதை செய்யணும். செய்ய வேண்டியவர் மௌனமாக இருக்காரு. இல்ல, அதுக்குள்ள காரணத்தை அவர் தான் விளக்கணும், பிரதமர் தான் விளக்கணும். திரு பெருமாள்மணி, நீங்களே குறிப்பிட்டீங்க குஜராத் தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகளை எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார்னு தெரியும். இது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நாட்கள்ல வித்தியாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த ஒரு மௌனத்துக்கு பின்னாடி என்ன காரணம்? நடுவில் ஒரு பீகார்ல ஒரு அக்ரெசிவ் கேம்பெயின், அதுல ஒரு வெற்றி இல்ல. அதற்கு பிறகு இந்த ஒரு பேச்சுல நீங்க எல்லாம் அக்ரெசிவ்னஸ் எதிர்பார்த்தீங்க. இல்லாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்னா, மோடி அவர்கள் தன்னுடைய இமேஜ் சார்ந்து மிக கவனமாக இருக்கக்கூடிய, அப்படி அந்த இமேஜை கட்டி வளர்த்து எடுத்து அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் சோசியல் மீடியாஸ் வழியாக பரவவிட்டதன் வழியாகத்தான் பிஜேபியை நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெருவெற்றிக்கு அவரால் பிஜேபியை அழைத்து செல்ல முடிந்தது. அப்படி பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 19 ஆண்டு காலம், 1/3, 60 மாசத்துல வந்து 20 மாசம் முடிய போகுது. இன்னும் எஞ்சி இருப்பது 40 மாதம் தான். அப்படி இருக்கிற பொழுது பீகார் தேர்தலில் அளவுக்கு அதிகமாக ஒரு மாநில தேர்தலில் தலையிட்டதனுடைய ஒரு பாடம் அல்லது ஒரு படிப்பினை என்று ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுல வந்து நீங்க விளம்பரங்கள்லயே வந்து இவங்க வந்து அங்க உள்ள லோக்கல் தலைவர்களுடைய படத்தை பயன்படுத்தல, அமித்ஷா மோடி அவர்களுடைய படத்தை தான் பயன்படுத்தினாங்க. அப்படி பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 2014 அவர் இந்தியா முழுக்க அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தா இந்தியா, தமிழகத்துல எவ்வளவு, இங்கேயும் கூட தமிழ்நாட்டிலையும் கூட அவங்க முன்னிறுத்துவது மோதியை தான், பாஜக முன்னிறுத்துவது மோதியை தான். அவர் இங்க மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாட்டு எடுப்பார், பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்படி இப்படி பார்க்க அந்த பின்புலத்தில் பார்க்கிற பொழுது இனி நடக்கிற, ஏன்னா இந்த 5 மாநிலங்களுமே, இப்போது வருகிற இந்த 5 மாநிலங்களுமே பாஜக பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். அதனால் இனி மாநில அரசியலுக்குள் அதிகமாக மூக்கை நுழைக்க வேண்டாம், தேசிய அரசியலை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் கைண்ட் ஆஃப் உரையை நாம் நிகழ்த்திவிட்டு போய்விடலாம் என்கிற முடிவிற்கு அவர் வந்திருப்பாரோ என்று ஐயப்பட தோன்றுகிறது. ஒரு பெரிய ஸ்டேக்ஸ் இங்க இல்ல அப்படின்னு கருத்து இந்த ஒரு அடிப்படையில், ஏன்னா இங்கேயும் வந்து அதிகமாக தலையிட்டு இங்கும் அதிகமாக பிரச்சாரம் செய்து பிறகு முடிவுகள் வருவது தன்னுடைய ஒரு அகில இந்திய இமேஜிற்கு ஒரு களங்கத்தை, அகில இந்திய பிம்பத்திற்கு ஒரு களங்கத்தை உண்டாக்கும் என்று அவர் எண்ணி இருக்கிறார். ராஜ்யசபால எண்ணிக்கை இல்லாத குறித்தும் அங்க இருக்கக்கூடிய குழப்பங்களை பற்றியும் குறிப்பிடுறார். அதுவும் பின்புலத்துல பார்க்கணுமோ? இல்ல, அந்த குழப்பங்கள் என்பது காங்கிரஸை நேரடியாக காரணம் செய்கிற, அதிமுகவுக்கு 10க்கு மேற்பட்ட சீட்டுகள் இருக்குது. ஆனால் நீங்க இன்னைக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த விதத்தில் அவர் ஒரே ஒரு கட்சியை தான் பிரதானமாக பேசுகிறார், காங்கிரஸை மட்டும்தான். ஆக தனக்கும் காங்கிரசுக்குமான யுத்தமாகவே தேசிய அளவில் உள்ள பிம்பத்தையே நாம் கட்டி எழுப்பலாம்
இனி மாநில கட்சிகளுடன் தமிழ்நாட்டில் எடுபடுமா? இல்ல, தமிழ் மாநில கட்சிகளுடன் சென்று வீணாக மோத வேண்டாம். அல்லது இங்க பிரின்சிபல் பிளேயர்ஸ் முக்கியமான பங்காற்றக்கூடியவங்க திமுக அதிமுக. அதுக்குத்தான் பாஜகவுடைய இங்க இருக்கக்கூடிய தலைமை திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு தலைமை அப்படின்னு தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அப்படி தமிழ்நாடு பாஜகவும் நரேந்திர மோடி போன்ற அவருடைய பிரச்சார முகங்கள், தேசிய அளவிலான முக்கியமான முகங்கள், முக்கியமான தலைவர், அவர் வேற ஒரு அலைவரிசையில பேசும்போது அது பொருந்துமா, பயனளிக்குமா? அப்படித்தானே இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மாநில தலைவரும் சரி, தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய தேசிய செயலாளரும் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை உரசுகிறார்கள், தீண்டுகிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் காங்கிரஸோடு மட்டும், காங்கிரஸை எதிரணியில் நிறுத்தி மட்டும் தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு போய்விடுகிறார். நான் 700 சட்டங்கள் கொண்டு வந்தேன், திருத்தங்கள், அதை நீங்க ராஜ்யசபால அவங்க பிளாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கும் தனக்குமான 2 தேசிய கட்சிகளுக்கு இடையேயான அரசியலில் மட்டும் தான் நின்று கொள்ளலாம், பிராந்திய கட்சிகளுக்கான அரசியலை மாநில தலைமைகளிடம் விட்டுவிடலாம் என்று ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பாரோ என்று ஐயப்பட தோன்றுகிறது. இனி வரும் காலங்களில் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மாண்புமை பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு தலையிடுகிறார் அல்லது எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறார் என்பதை பொறுத்து இந்த கூட்டத்தை நாம் ஒரு we'll have to wait and watch. திரு கோபண்ணா, மிஸ்டர் ராகவன், இறுதியான கருத்துக்கள். திரு கோபண்ணா. இல்ல, இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல தீவிரம் காட்டாததற்கு காரணம், மக்களவையில 37 இடங்களை அதிமுக பெற்றிருக்கிறது, மாநிலங்களவையிலே 11. ஆக கிட்டத்தட்ட 47 உறுப்பினர்களை பெற்றிருக்கிற அதிமுகவோடு அதனுடைய ஆதரவு தேசிய அளவிலே தேவைப்படுகிறது. அதனால்தான் ஜெயலலிதாவுக்கும் சில பிரச்சனைகள், வழக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினாலே அது இன்றைக்கு பாஜகவை அரசை எதிர்க்கிற நிலையில் அவர்கள் இல்லை. தமிழ்நாடு பிரச்சனை சம்பந்தமாக அடிக்கடி கடிதம் எழுதுகிறது, ஒரு ஒப்புக்காக சில கடிதங்களை எழுதி அதோடு பிரச்சனையை முடித்துக் கொள்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இவ்வளவு எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற அதிமுக தமிழ்நாட்டின் உரிமைக்காக கடுமையான நிலை எடுக்க மறுத்து வருகிறது. இதன் பின்னணியிலே பல பேரங்கள் பேசப்படுகின்றனவே தவிர அதன் மூலம் தமிழ்நாட்டின் உரிமைகள் தாரை வார்க்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, மீனவர்கள் பிரச்சனையை பற்றி ராகவன் சொன்னார். நான் கேட்கிறேன், அதாவது 2009 இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் போர் நடப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் என்பது வேறு. 2009க்கு பிறகு அங்கே ஒரு அரசு மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு மீனவர்கள் மீது எப்படின்னா கைது செய்யப்படுகிறார்கள், உடைமைகள் பறிக்கப்படுகிறது. ஆனால் கடந்த காலத்திலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலே மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்களே தவிர உடைமைகள் பறிக்கப்படுவது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. அதே போல வரைக்கும் உக்கிரமா நடந்தது. படகு பறிப்பு அப்படிங்கிறது புதிதல்ல. இந்த ஆட்சி 2009க்கு முன்பு இருந்த நிலைமை என்பது, இந்த கடற்பகுதி என்பது விடுதலை புலிகள் என்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பும் இலங்கை ராணுவம் மோதுகிற ஒரு களமாக இருந்தது. அங்கே மீனவர்கள் போகிற போது, மீன்பிடிக்க போகிற போது சில பிரச்சனைகள், அதன் மூலமாக உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்ட ஒரு வருத்தத்தக்க நிகழ்வுகளாக நடந்தது. இதே போல வருத்தத்தக்க உயிரிழப்புகள் என்பது 1998 2004 வரை வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்பொழுது 43 மீனவர்கள் கொல்லப்பட்ட அந்த புள்ளி விவரம் கூட இன்றைக்கு இருக்கிறது. ஆக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் இல்லை. இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி பாஜக பேசுகிறது. நான் கேட்கிறேன், ஹைதராபாத்திலே ஒரு மாணவர் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி படிக்கிற மாணவர் ஒரு மனிதவளத்துறை அமைச்சர் மூலமாக அவர்கள் பள்ளியில கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று சொன்னார். அதற்காக இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அம்பேத்கரை சட்டமைக்க அரசியல் கான்ஸ்டிடியூட் எல்லாத்தையும் செஞ்சதே காங்கிரஸ் தான். எதுவுமே அம்பேத்கர் அரசியல் இருந்த போது பாஜக என்ற கட்சி இருந்ததா என்று எனக்கு தெரியாது. ஜனசங்கம் இருந்தது. திரு ராகவர்கிட்ட கேட்கக்கூடிய இறுதியான கேள்வி, தமிழ்நாட்டில் நீங்க ஆளுங்கட்சியா, ஆளுங்கட்சியுடைய தோழமை கட்சியா, எதிர்கட்சியா? ஆளுங்கட்சியாக வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில். திரு பெருமாள்மணி ஒரு விஷயம் சொன்னார், எதிர்கட்சியா கருதுறீங்க? கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலையே நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். தமிழகத்திலே 2 பிளேயர்ஸ் பத்தி சொன்னீங்க, அதிமுக திமுக.
2வது இடத்துல நாங்க வந்தோம். 19%. அதே போல 75 லட்சம் வாக்குகளை வாங்கியவர்கள் நாங்கள். அதனால ஸ்டேக் இல்லைங்கள ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் இருக்கு எங்களுக்கு. ஒண்ணு வெமுல்லா இல்லைங்க, அதே ஹைதராபாத் அதே பல்கலைக்கழகத்தில் 6 பேர் அதே தலித் மாணவர்கள் ஏற்கனவே தற்கொலை செய்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் உங்களுடைய ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ எங்க போயிருக்கு? பிரதமர் பேசினார், யாரும் தலையிடல. அப்ப எங்க போயிருந்தாங்க? எங்க போனார் பண்டாரு தத்தாத்ரேயா? பாருங்க, பாருங்க, பண்டார் தத்தாத்ரேயோ ஸ்மிருதி இரானோ என்ன பேசினாங்கிறது தெளிவாக தெரிந்த பிறகும் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லங்க, இப்ப பண்டாரு தத்தாத்ரேயா அப்ப கடிதம் எழுதல அவர். நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, லெட் மீ ஃபோக்கஸ் ஆன் திஸ் இஷ்யூ. இப்ப பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நாள் வரை நாங்க என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதுதான் சொல்ல வரணுங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உருவாக்க வேண்டும் என்பது, அதற்காக இதுவரை நடந்திராத ஒரு சாத்தியக்கூறு கடந்த 2014 நடந்தது. இப்பொழுதும் கூட காத்திருங்கள், உங்களுக்கு பல அதிர்ச்சிகளும் கூட அல்லது ஆச்சரியங்கள் நீங்கள் இன்னும் சில நாட்களிலே நீங்கள் தேர்தல் நெருங்க பாம்பு சண்டை மாதிரியே சொல்லிட்டீங்க. நீங்க தொடர்ந்து சொல்லி வருவது அப்படிங்கறத நான் மறுக்கல. நீங்க தொடர்ந்து சொல்லி வருவது பிரதமர் வெளிப்படுத்தல அப்படிங்கிற பொழுதுதான் கேள்விகள் எழுது. அதை தாண்டி தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்கள்ல ஏன் தன்னுடைய பார்வைகளை அவர் வெளிப்படுத்தலைங்கிற ஒரு கேள்வி. ஒரு ஸ்டேட்ஸ்மேன் போல அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. பட் ஸ்டில் இன்னும் பல கூட்டங்களை தமிழ்நாட்டில் கலந்து கொண்டு பேசுவார் அப்படிங்கிறீங்க. அதுல வரப்போகிறதா தமிழ்நாடு சார்ந்த பல விஷயங்கள்ல தன்னுடைய பார்வைகளை வெளிப்படுத்த போகிறார்களா? இந்த நரேந்திர மோடியுடைய இந்த ஒரு நிகழ்வானது, அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டமானது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒரு சீரியஸான ஒரு கூட்டங்களுடைய தொடர் கூட்டங்களுடைய ஒரு முதல் தொடக்கம் தானா? இது பயனை அளிக்குமா? தாக்கத்தை ஏற்படுத்துமா? இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அவருடைய இது சார்ந்த மௌனங்கள் கூட பல்வேறு விஷயங்களை சொல்கின்றன. அது என்ன நடக்க போகிறது, எந்த பக்கம் பாஜக செல்ல போகிறது, இன்னும் பல கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.